உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கிறிஸ்டியன் ஃபேமிலி தான். என்னோடய தாத்தா பாட்டி, அவங்களோட தாத்தா பாட்டி எல்லோரும் கிறிஸ்டியன்ஸ். ஆனால் நாமினல் கிறிஸ்டியன்ஸு. மருத்துவம், எங்களோட அம்மா அப்பா வந்து மருத்துவமால் இருந்தவங்க. கல்யாணம் ஆனது வந்து பென்டிகாஸ்டல் பாஸ்டர். எனக்கு பென்டிகாஸ்டல்னால் ஒன்றுமே தெரியாது. பென்டிகோஸ்னால் என்ன தெரியாது. இது மட்டும் தெரியும், அவங்க நகை போட மாட்டாங்க, ரொம்ப சத்தமாக இது பண்ணுவாங்க மட்டும் தெரியும். அதாவது வேறு ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஆனால் கல்யாணம் கர்த்தருடைய சித்தம் இருந்ததுனால கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் வந்து கர்த்தர் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நல்லவர்னு அப்போ தான் நான் ருசித்து பார்த்தேன். அவர் வந்து காலையில் நாங்கள் எழும்பி இது வரும்போது நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுறது வந்து பைபிள் ஸ்டடி மாதிரி அவர் எடுப்பார். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சொல்லி கொடுத்து ஒரு அளவுக்கு அவங்க கூட நான் போவேன், ஊழியத்துக்கெல்லாம் போவேன். ஆனால் எனக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஜெபம் பண்ணுறாங்க, கீழே விழுறாங்க, சுகமாகுது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப, அதாவது பயப்படும். சில சமயம் உருளுவாங்க, அப்படி எனக்கு ரொம்ப பயம். அப்படியே ஒரு சைடில் வந்து நிற்பேன். ஆனால் அதனோட மகிமை அப்போ எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணது. 2018 வந்து நான் ரிட்டையரும் ஆகிட்டேன். அது வரைக்கும் கர்த்தர் வந்து இங்கே நம்ம சென்னையில் இது சிம்லாவில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்து ராபின்காக இல்லைன்னா ஃபேமிலி செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். 99 வந்தோம். அப்போ வந்து எனக்கு அவ்வளோ இதாக இல்லை. இவர் மட்டும்தான் வருவார். நான் பேங்க்கு போவேன், ராபின் ஸ்கூலும் போவான். அவ்வளோதான் நம்மளோட வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு வரும்போது எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. இவர் வந்து நிற்கணும், பாட்டு பாடணும்னு கண்டிப்பாக சொல்லுவார். பயந்து கோபத்தில் எல்லாம் அப்படி தான் போயின்னு இருந்தோம். ஆனால் ஒரு வாட்டி வந்து ஒரு இடத்துல வந்து அந்த ரயில்வே எம்ப்ளாயீஸ் அவங்க மத்தியில் வந்து ஷேர் பண்ணும்போது, என்னோடய சாட்சி ஷேர் பண்ணும்போது ஹிந்தியில் நான் இதை பேசும்போது அவர் டிரான்ஸ்லேட் பண்ணார். டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் நான் ஏதோ வாயிலிருந்து தெரிஞ்சோ தெரியாமையோ என்ன சொல்லிட்டேன்னா, அடுத்த வாட்டி நான் இங்கே வரும்போது நான் தமிழ் பேசணும், அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. தமிழுக்கும் எனக்கும் சுத்தம் ஒன்றுமே தெரியாது. வாங்கோ போங்கோ அது மட்டும்தான் தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது. இப்போ வேலை வந்து பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்வர்சேஷன் இல்லைன்னா ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா, பேச முடியாது. பேங்க்கில் எப்படி வயசானவங்க வருவாங்க, கிராமத்துலேருந்து வருவாங்க, அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் பேச முடியுமா? முடியாது. ஹிந்தியில் பேச முடியுமா? முடியாது. அதனால் பின்னாடி போங்கோ, இங்கே வாங்கோ, அப்படின்னு சின்ன வேர்ட்ஸ், சின்ன சென்டென்சஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவர் ஏதோ தப்பாக இது பேசினாலும் இவர் அப்புறமா இல்லை, இது இப்படி இல்லை, இப்படி பேசணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்னென்னா ஒரு அளவுக்கு இப்போ எனக்கு தெரியும் என்னோடய தமிழ் அவ்வளோ நல்லது இல்லை, ஆனாலும் புரிய வைக்கிறது மாதிரி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் வந்து அவருடைய வசனம் மூலியமாக என்கிட்ட பேச ஆரம்பித்தார். மீதி வந்து என்னோடய வீட்டில் அவருக்கு வந்து ஒரு பெரிய ரோல். ஏன்னா இங்கே நிற்கிறது வந்து கர்த்தரோட சித்தம் இருக்குது. ஆனால் ஒரு மனுஷன் மூலியமாக கர்த்தர் வந்து ஒரு மனுஷனை யூஸ் பண்ணுறாருல்ல, அதே மாதிரி என்னோடய வீட்டில் வந்து என்னோடய வீட்டுக்காரர் ராபினோட அப்பா, அவரால் அதாவது சுவிசேஷம் கேட்கறது சொல்கிறதெல்லாம் கொஞ்சமாக படித்தோம். ராபினுக்கு வந்து நான் சொல்ல போனால் இவனோட அந்த இங்கே உட்கார்ந்து இருக்கிறவன் வந்து அது கர்த்தருடைய கிருபை தான். ஏன்னா நான் ஒரு நாளும் நினச்சி பார்க்கல இந்த பையன் வந்து ஊழியத்தில் வருவான்னு. ஏன்னா அவனோட போக்கே வேறு மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவனையும் தொட்டார். எப்படி தொட்டார் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் வந்து அவரே சரண்டர் ஆகி கர்த்தருக்கு முன்பாக, அதுவும் அப்பாவுக்கும் மகனுக்கும் இப்போ போட்டி தான் அவ்வளோ. அதாவது அவர், நான் பெருமைக்கு சொல்லலை, பட் அவர் நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணுற ஒருத்தர். அதே லைனில் வந்து இவனும் போகிறான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்ச அந்த பிள்ளை வந்து அதுக்கு மேலே பிறந்தது ஆசாம். ஆனால் கர்த்தருக்கு வந்து அவ்வளோ வைராக்கியமாக ஊழியம் செய்கிற ஒரு பிள்ளை.
எனக்கு கிடச்சது. சுற்றி மொத்தமாக அப்படி பார்த்தா என்னோடய வீட்டில் இப்போது என்னோடய குடும்பம் முழுக்க ஊழியத்தில் இறங்கியிருக்கிறோம். அது ஒரு கர்த்தருக்கு முன்பாக அது ஒரு பெரிய ஒரு சாட்சி. எப்படி எங்கே யூஸ் பண்ணுறாரோ போயிடுவோம். அம்மா நீ வரியானா ஓடிவிடுறோம். கர்த்தர் எப்படியோ, அதாவது நம்மளுடைய சாட்சி. என்னோடய வாழ்க்கையிலும் நிறைய சாட்சி கேட்டு நான் வளர்ந்தேன் கர்த்தருக்குள்ளே. அதே மாதிரி நம்மளோட சாட்சி கேட்கும்போது இன்னொருத்தருக்கு வளர்றதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் நாங்கள் நம்மளோட சாட்சி அப்படி ஷேர் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த சாட்சி மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். 2025 என்னோட வாழ்க்கையில் என்னோடய அம்மா 92 வயசு, ஹஸ்பண்டுக்கு டயாலிசிஸு. சமீபத்தில் சுனிதாவுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்தது. ஆனால் நாங்கள் அது பெருசாக எடுக்கலை, இது ஒரு வியாதியாக எடுக்கலை. கர்த்தருடைய சித்தம் இருந்ததுனால உங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா வெள்ளூர் போகலான்னா உங்களெல்லாம் சந்திக்கவே முடியாது. அதனால் எல்லாத்திலும் கர்த்தர் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் யோசிச்சுட்டு தான் செய்கிறாரு. எப்படி? ஏன்னா அங்கே சென்னையில் இருந்தால் நாங்கள் வெள்ளூருக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வருவோம் போவோம், அது வேறு விஷயம். ஆனால் வெள்ளூரில் சிஎம்சியில் அட்மிட் ஆகி இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு, இங்கே ஒரு ஹிந்தி சர்வீஸ் நடத்துறதுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்பை நம்மளால் இதே பண்ண முடியாது. அதனால் கர்த்தர் அந்தந்த சமயத்தில் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி இந்த ஃபேமிலி, இந்த குடும்பம் இங்கே ஊழியம் செய்யணும், அதனால் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ கர்த்தர் நேராக போக முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு சோதனைன்னு சொல்ல முடியாது, ஒரு வாய்ப்பு நான் சொல்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுனால நாங்கள் குடும்பமாய் உங்கள் சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தருக்கு அதாவது அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷம். ஃபஸ்ட்டு அதை கேட்கும்போது, அந்த வியாதி இது மாதிரி இருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா அவர் நம்மளோட வீட்டில் அவர் ரொம்ப ஸ்மார்ட், ஆக்டிவ். எனக்கு முடியலன்னா அவள் தான் கூட்டிகிட்டு போவா, அவனுக்கு முடியலன்னா இதை கூட்டிகிட்டு போவா. ஆனாலும் அந்த இதிலும் அவளை கர்த்தர் சாட்சியாக வச்சு அவன் மூலியமாக எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் கொடுத்துருக்கிறார் கர்த்தர். அந்த குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கிறது பெரிய ஒரு விஷயம். நம்முடைய சங்கீதம் 84 என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, கர்த்தரோட சமூகத்தில் நாங்கள் இருக்கும்போது அந்த 5வது வாக்கியம் 84 5வது வாக்கியம் நாங்கள் படித்தா பலம் நமக்கு கர்த்தராலே வரும். அது கொஞ்சம் படிக்க முடியுமா? சங்கீதம் 84 5. 2 நிமிஷம் தான் எடுப்பேன் நான். பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான், அப்படி தானே? பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அப்புறமா அடுத்தது விட்டுட்டு 7வது வசனம் படிங்க. பலத்தின் மேல். அப்போ ஒரு பலன் இருக்கு, இன்னொன்று பலத்துக்கு மேலே ஒரு பலன். அப்போ 2 டைப்ஸ் ஆஃப் பலன் அல்ல, அப்படி தானே? அப்போ பலன் கொள்றது மனுஷன் பாக்கியவான், பலத்துக்கு மேலே பலம். அப்போ அது பிஹெச்டி மாதிரி தான். அப்போ இதுக்கு அது பலத்துக்கு மேலே பலன் எப்படி கிடைக்கணும்? எப்படி நமக்கு கிடைக்கும்? 6வது வசனம் படிங்க. ஆமாம், அழுகையின் பள்ளத்தாக்கிற்குள்ள போனாதான் பலத்துக்கு மேலே உங்களுக்கு பலம் கிடைக்கும். ஆமென். பெரிய ஒரு அர்த்தம் தானே? நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணீங்க, நம்ம ஊழியக்காரங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணுறாங்க, பலன் கிடைக்கிறது மட்டும் கிடையாது. பலத்துக்கு மேலே உங்களுக்கு பலன் வேணும்னா அந்த இருள், அந்த பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்கள் போய் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நீங்கள் இது பண்ணும்போது தான் உங்களுக்கு கர்த்தர் பலத்துக்கு மேலே பலன் கொடுப்பார். ஆமென். அதனால் நீங்கள் எப்போதும் அதாவது வந்தோம் போவோம் மட்டும் கிடையாது. நீங்கள் இருக்கும்போது, நாங்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் இருக்கும்போது கர்த்தரோட சந்நிதியில் தான். இவங்க பாஸ்டர் கூப்பிட்டாங்க அதனால் வந்தோம், அது இருக்கும். ஆனால் இங்கே வந்தோம் அதனால் ஏதாவது பெற்றுக்கொள்ளிட்டு நம்ம போகணும். பலன் மட்டும் கிடையாது, பலத்துக்கு மேலே நமக்கு பலன் கிடைக்கணும். அதுக்கு எந்த மாதிரி இப்போ என்னோடய வாழ்க்கையில்னா ஃபுல்லு கண்ணீர் தான்.
அதாவது ஒன்று கூட விட்டுட்டு வர இது முடியாத அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஆனால் கர்த்தர் அதுக்குள்ளே எனக்கு பலத்துக்கு மேலே பலம் கொடுத்ததுனால நான் இங்கே சமூகத்தில் இருக்கிறேன். அதே பலன் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். இந்த 2026 எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு வருஷம், ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆண்டாய் மாறணும். அதில் எவ்வளோ இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும் கர்த்தருக்கு சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்தா கர்த்தருடைய அந்த பலத்துக்கு மேலே உள்ள பலம் நமக்கு கிடைக்கும்போது என்ன வந்தாலும் தாங்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பார். கர்த்தர் இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோட கூட இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு அழைப்பு கொடுத்த பாஸ்டர் அம்மாவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய சித்தம் அல்லாமல் எதுவுமே நடக்காது. இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோன்றதுக்கு காரணம் இது கர்த்தருடைய சித்தம். ஒருவேளை என்னுடைய மனைவிக்கு வந்த வியாதியின் மூலம் கர்த்தர் எங்களை இந்த ஊழியத்தோடு சேர்த்து வைத்திருக்கிறார் என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா அவர் செய்கிற ஒரு விஷயமும் சும்மா கிடையாது. அது ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைய நாளை திரும்பி பார்க்கும் பொழுது தான் நம்மளுக்கு புரியும் எவ்வளோ பெரிய பிளான் போட்டு எங்களை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நிகழ்வுகளும் சந்தோஷமாக இருந்தாலும் அழுகையாய் இருந்தாலும் வேதனையாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் அது அனுமதிப்பது ஒரு காரணத்தோடு. அந்த நேரத்தில் அந்த காரணம் நம்மளுக்கு அநேக நேரத்தில் புரியுதில்லை. நான் நல்லா தானே இருக்கிறேன், கர்த்தரோடு தானே நடக்கிறேன், எந்த தப்பும் பண்ணுறது இல்லையே, ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இதை கர்த்தர் அனுமதித்தார் என்று நம்ம கேட்போமே தவிர கர்த்தர் இதை அனுமதித்ததற்கு பின்பதாக ஒரு காரணம் இருக்குன்றது நம்ம அநேக நேரத்தில் யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கி நீங்கள் லீடர்ஸ் இங்கே வந்திருக்கிறீங்க. பாஸ்டர்மா என்கிட்ட கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம் எங்களுடைய ஊழியத்தை பற்றி சொல்கிறதும், முக்கியமாக சீஷர்களை எப்படி உண்டாக்குறது, நம்ம ஊழியத்தில் எப்படி முன்ன செய்கிறது, என்ன செய்யணும், எப்படி செய்யணுன்றதை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்காக தான். ஸோ இன்றைக்கி இதை நம்ம 2 பாகமாக பிரிக்கலாம். சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின். ஓகே, ஏன்னா ஒரே பாகமாக எடுத்தால் ரொம்ப ஹெவி ஆகிடும். எவ்வளோ முடியுமோ எவ்வளோ ஈஸியாக முடியுமோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பைபிளில் இருக்கிற 2 பாகம், ஒன்று பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு கதையை எடுத்து பார்ப்போம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சின்ன பாகத்தை எடுத்து கர்த்தர் நம்மளோட என்ன பேச விரும்புகிறார், அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாருன்றது நம்ம பார்ப்போம். ஓகே, ரெடியா? யாருக்காவது தண்ணி குடிக்கணுமா? இல்லை, ஓகே. முதலாவது யாக்கோபு, ஏசா, அவங்கள பற்றி யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியுமா? அப்போ நான் கேள்வி கேட்கும் போதெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லணும். ஓகே, சரி. இதெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வியோட தொடங்க போகிறேன். ஒரு வசனம் எடுத்து படிங்க. எரேமியா 1:5. யாருக்கெல்லாம் மனப்பாடமாக தெரியும்? எரேமியா 1:5 யாருக்கெல்லாம் மனப்பாடமாக தெரியும்? தெரியாது. சரி, எடுங்க. போ, உன் தாயின் கர்ப்பத்திலே உருவாகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை அறிந்து கொண்டார். உண்மைதானே? கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறாருன்றதை ஒத்துக்கிறீங்களா? யாருக்காவது டவுட் இருக்கா இல்லையா? இல்லை. எனக்கு ஒரே நிமிஷம் கொடுங்க. ஜஸ்ட் கிவ் மீ a second. அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அவருக்கு வண்டி எடுக்கணும். ஒரே நிமிஷம்.
मुझे बता दें. சரி, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார், நம்புறீங்களா? எஸ், 100% உங்களை அறிஞ்சிருக்கிறாரு, நம்புறீங்க? கர்த்தர் உங்களை எதற்காக அழைச்சிருக்கிறார்? என்னம்மா? அவருடைய ராஜ்யத்திற்காக சரி, வேற ஊழியத்துக்காக சரி. ஊழியத்தில் என்ன பண்ணணும்? ஓகே, அது நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? சரி, போன வருஷத்தில் எத்தனை ஆத்துமாக்கள் இந்த சர்ச்சுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க? எத்தனை ஆத்துமாக்கள்? இல்லையா? 1 2. அப்போ எப்படி ஊழியம் பண்ணுறீங்க? என்ன ஏது ஊழியம், எப்படி, எத்தனை விதமான ஊழியம், அதெல்லாம் நமக்கு தெரியணும். இதுதான் பிரச்சனை. நம்ம கிறிஸ்துவர்கள் கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறாருன்னு ஸ்தோத்திரம் போட்டு இங்கேயும் அங்கேயும் போகிறோம், சாட்சி சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் எதற்காக என்னை தேர்ந்தெடுத்தாருன்றதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. என்னைக்கு அந்த விஷயத்தை யோசிக்க தொடங்குகிறோமோ அன்றைக்கு தான் கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்னன்றது நம்மளுக்கு புரியும். அதை புரிஞ்சதுக்கு அப்புறமா தானே அவர் எதுக்காக அழைச்சிருக்கிறாருன்னு தெரியும். நம்ம நினைக்கிறது, கர்த்தரை நான் அறிந்து கொண்டேன், அவர் என்னை தெரிந்து கொண்டார், இதுக்கு மேலே என்னுடைய வேலை என்னன்னா சர்ச்சுக்கு வரணும், சண்டே ஆனால் சர்ச்சுக்கு கண்டிப்பாக வரணும். அது மாத்திரம் இல்லை, பாஸ்டர் என்னைக்கெல்லாம் மீட்டிங் சொல்கிறாங்களோ எல்லா மீட்டிங்லேயும் வந்து கலந்துக்கணும். ஒரு சிலர் என்கிட்ட சொல்கிறது, ஐயா நான் வந்து சர்ச்சுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு போயிடுறேன், ஏன்னா ஒரு நாள் சர்ச்சுக்கு வரலன்னா பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஏன் வரல, அவங்களுக்கு வேற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், அதுக்கு பதிலாக நான் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிடுறேன், என் வேலை முடிஞ்சுது. ஒரு சிலர் கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே இந்த மாதிரி நாட்களில் தான் சர்ச்சுக்கு வருவாங்க, வந்து உட்காந்து போயிடுவாங்க. இங்கே எப்படின்னு தெரியல, ஆனால் சென்னையில் ஒரு சில சர்ச்சஸ், நார்த்தில் சாதாரணமாக சண்டே சர்வீஸ் போனீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே இடம் காலியாக இருக்கும். ஆனால் கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் இப்படிப்பட்ட நாட்களில் சர்ச்சுக்கு வெளியே கூட சேர் போட வேண்டியதாக இருக்கும், அத்தனை ஜனங்க வருவாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் சர்ச்சோடைய மெம்பர்ஸ் தான். ஆனால் வருஷத்துக்கு 2 இல்லை 3 முறை வராங்க. அவங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் தானே. ஆனால் எதற்காக தெரிந்து கொண்டாருன்னு தெரியாமல் நம்மளுடைய வாழ்க்கையை வாழும் பொழுது பிரச்சனை என்னன்னா, கர்த்தருடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. ஓகே, ஸோ முதலாவது கர்த்தருடைய சித்தம் என்ன, என்னை ஏன் தெரிந்து கொண்டார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். நான் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் என்ன என்றதை தெரிந்து கொண்டதுனால இன்றைக்கு அவர் சொல்கிற இடத்துலலாம் நான் போக முடியுது. அவர் எங்கே போக சொல்கிறாரோ நான் போகிறேன். உங்கள் பாஸ்டர் அம்மாவை 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு யாருன்னே தெரியாது. வேலூரில் ஒரு மீட்டிங்கை வச்சு பார்த்துட்டு அன்றைக்கும் ரொம்ப நேரம் பேச முடியல, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, வந்துட்டோம். அடுத்த 2 நாள் கழித்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம். நான் யோசித்தேன், ஃபோனில் என்ன ஒரு 5-10 நிமிஷம் பாஸ்டரோட பேசி முடிஞ்சிடும்னு பார்த்தா அந்த ஒரு ஃபோன் கால் நானும் பேசி என் மனைவியும் பேசி கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் அந்த ஃபோன் கால் போச்சு. அதுக்கப்புறம் ஃபோனில் பேசும்போது கர்த்தருடைய ஏவுதலின் நிமித்தமாக நானும் மனைவியும் இங்கே வந்தோம். ஒரு நாள் வந்து பேசினோம். ஒரு சிலர் என்ன பார்த்தீங்க, பேசிட்டு உடனே அவங்க சொன்னாங்க சாட்டர்டே ஒரு மீட்டிங் இருக்குது வரீங்களான்னாங்க. நாங்கள் வந்துட்டோம். அது கர்த்தருடைய சித்தம். அவர் எனக்கு அனுமதி கொடுத்ததுனால நான் இங்கே வந்தேன். எனக்கு தெளிவாக தெரியும், பாஸ்டருக்கும் அது தெளிவாக தெரியும். கேமரா இருக்குன்றதை மறந்துட்டேன், நான் நிறைய நடக்க முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் கர்த்தருடைய சித்தத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. இன்னைக்கு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாக்கோபு ஈசாக்கை பற்றி நமக்கு தெரியும், அதை பற்றி படிக்கணுமா? சரி, ஒரு வசனத்தை எடுத்து படிங்க. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருக்கு. இல்லை, அது ஒரு நிமிஷம். நான் அது ஒரு கேள்வி நான் கேட்குறேன். யாக்கோபும் ஏசா அவங்க கதையில் ஒரு இதில் என்ன நடக்குதுன்னா, ஈசாக்கு வயது முதிர்ந்தவனாக இருக்கிறார். இருந்த உடனே அவர் ஏசாவை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? நீங்கள் படிக்கணுன்னா எடுத்து படிங்க.
ஆம், 25 வரும்னு நினைக்கிறேன். எடுத்து படிங்க. ஆதியாகமம் 25. இல்லை 27 1 படிங்க. சாரி. ம் 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 ம். இங்க என்ன நடக்குது? ஈசாக்கு மரண படுக்கையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் அவனுடைய மூத்த மகனை கூப்பிட்டு, இங்கே பாரு, நான் எப்போ மரித்து போவேன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு முன்பாக எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பலகாரங்களை செஞ்சு என்கிட்ட கொண்டு வா, அதை நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கட்டும் சொல்கிறார். ஓகே, அப்போ என்ன நடக்குது? மேலே படிங்க. ம் 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 போதும் போதும் போதும். இப்போ இங்கே என்ன நடக்குது? இவர் ஈசாக்கு அவர் மகன்கிட்ட பேசும்போது ரெபேக்கா என்ன பண்ணுறா? சொல்கிறத கேட்குறா. கேட்ட உடனே இளமகன் யாக்கோபை கூப்பிட்டு, இந்த மாதிரி அப்பா பண்ணியிருக்காரு, நான் சொல்கிற மாதிரி நீ செய். அவன் இப்போ வேட்டையாட போயிருக்கான். வேட்டையாடிட்டு வர்றதுக்குள்ள நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன், நீ அந்த சாப்பாடு உங்கள் அப்பா கிட்ட கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கோ. அவன் சொல்கிறான், அதெல்லாம் சரிம்மா, நான் எங்கள் அண்ணாக்கு முடி அதிகமாக இருக்கும், எனக்கு முடி இல்லை, அப்பா கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது? அவர் என்னை சபிச்சிட்டா என்ன பண்ணுறது? அதுக்கு அவள் சொல்லுவா, அவர் உன்னை சபிச்சா அந்த சாபம் என் மேலே வரும். அப்புறம் அவங்ககிட்ட கேட்குறேன், ரெபேக்கா செஞ்சது சரியா தவறா? தவறா? எப்படி? பார்ஷியாலிட்டி பண்ணா. ஓகே, மேடம் பார்ஷியாலிட்டி சொன்னாங்க. மற்றவங்க என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரியா தவறா? தவறு. சரி, பச்சை பார்த்தா ஓகே. ஆனால் இப்போ ஒரு வசனத்தை படிப்போம். அந்த வசனத்தை படித்ததுக்கு அப்புறமா இந்த கேள்வி நான் கேட்குறேன். இப்போ எடுத்து படிங்க. 25:20. ஆதியாகமம் 25:20. ம் 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 திருப்பி படிங்க. அவர் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தனர்.
சரியா? இப்போ நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். ரெபெக்கா கர்ப்பமாயிட்டான். இப்படி இருந்த ஆள் எனக்கு எப்படியோ நான் ஏன் சொல்லணும்? குழந்தைங்க கர்ப்பத்தில் இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று தான் செய்யும். ஆனால் அவன் ஏன் அந்த நேரத்தில் அவ்வளோ டென்ஷன் ஆகும்? ஏன்? அந்த நேரத்தில் ஸ்கேன் எல்லாம் கிடையாது. இப்போ ஸ்கேன் பண்ணால் 3வது 4வது மாதத்துலேயே ரெட்டை குழந்தைங்களா ஒரு குழந்தைங்களா நம்மளுக்கு தெரிஞ்சிடுறது. அந்த நேரத்தில் ஸ்கேனு ஒன்றும் கிடையாது. கர்ப்பத்தில் 2 குழந்தைங்க இருக்குன்றது அவளுக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு கை இந்த பக்கம் இருந்திருக்கும், ஒரு கை இந்த பக்கம் இருந்திருக்கும், இல்லை 3 கைங்க தெரிஞ்சிருக்கும். உடனே பார்த்துட்டு இது என்ன இப்படி இருக்குது, இதெல்லாம் சரியாக தான் இருக்கா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மற்ற ஸ்திரீகள் கிட்ட போய் கேட்டிருப்பா. அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் உன் வயிறு கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கு, 3 கை எப்படி தெரியும்? ஒருவேளை குழந்தை சரி இல்லையோ? 3 கை 1 கால் இருக்கா? சரியான வளர்ச்சி இல்லையா? என்னதுன்னு தெரியாது. ஒரு அம்மா கிட்ட போகும்போது ஒரு அம்மா ஒரு டைலாக் விட்டுருக்கும். சொன்ன உடனே அவ பயந்து என்ன செய்யறதுன்னு தெரியாத நேரத்தில் இப்போ என்ன பண்ணுறா? கர்த்தர்கிட்ட அவ போகிறான். ஓகே, இப்போ படிங்கம்மா. இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னுடைய கர்ப்பத்தில் 2 ஜாதிகள் உருவாயிருக்கு. மேல படிமா. உன்னுடைய வயிற்றுல 2 விதமான ஜனங்கள் பிரிவாங்க. அதுல ஒருத்தன் மற்றவனை விட அதிகமா பலன் கொண்டவனா இருப்பான். மேல என்ன சொன்னது? என்னம்மா திருப்பி படிங்க. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று கர்த்தர் அவளுக்கு முன்னவே சொல்லியிருக்காரு. இப்போ ஈசாக்கு மூத்த மகனை கூப்பிட்டு, தம்பி நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லும்போது இவளுக்கு ஒரே பயம். ஐயோ, ஈசாக்கு மூத்த மகனை ஆசீர்வதிச்சுட்டா கர்த்தருடைய சித்தம் எங்களுடைய குடும்பத்துல நடக்காது. அதனால அவ மனபாரத்தோட கண்ணீரோட இளமகனை கூப்பிட்டு, தம்பி நான் செய்யறது தப்பு தான், ஆனா கர்த்தருடைய சித்தம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியம். அவரு மூத்த மகனை ஆசீர்வதிச்சுட்டா கர்த்தருடைய சித்தம் நிறைவேறாது. அந்த துக்கத்தோட பாரத்தோட கவனிங்க, ஒரு தாய் மூத்த மகனுடைய ஆசீர்வாதத்தை பிரித்து புடுங்கி இளைமகனுக்கு கொடுக்க முடியாது. நம்ம ரேச்சல் ரெபெக்கா தப்பு தப்பு தப்புன்னு சொல்றோம். நம்ம வேதத்தை வாசிக்காம அவளை சரியா புரிஞ்சுக்காம அவ மேல தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? எவ்வளவு மனபாரத்தோட துக்கத்தோட கண்ணீரோட இளமகன் கிட்ட சொல்றான். அவரு உன்னை சபிச்சா பரவாயில்லப்பா, அந்த சாபத்தை நான் எடுத்துக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் தான் நிறைவேற வேண்டும். அப்போ அவளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் இருந்தது. என் மகனுக்குள்ள ஆசீர்வாதம் போனாலும் பரவாயில்லை, என் மேல சாபம் வந்தாலும் பரவாயில்லை, ஆனா எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் மூலமாக கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அதுக்கு அவருடைய சித்தம் என்னன்றது அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டியது முக்கியமா இருந்தது. எப்படி தெரிஞ்சது? அவ ஒன்றும் பண்ணல, கர்த்தரோட போய் அவ பேச. அவளுக்கு கர்த்தருடைய சித்தம் தெரியாமல் இருந்திருந்தா அவ ஈசாக்கு மூத்த மகனை கூப்பிட்டு சொல்லும் பொழுது ஏதாவது செஞ்சிருப்பாளா? எதுவுமே செஞ்சிருக்க மாட்டான். ஏன்னா அவன் நல்லதான் பண்ணான், அவன் சரியானதான் பண்ணான், ரூல் படிதான் செஞ்சான். அந்த நேரத்தில் மூத்த மகனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். தமிழ் என்ன சொல்லுவீங்க? சிரேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு தான். அவன் செஞ்சது ஒரு தப்பும் இல்லை, ஆனா தேவனுடைய சித்தம் அவளுக்கு அதுதான்.
அவளுக்கு தெரியும், நான் உடைந்திருந்த நேரத்தில், பயந்திருந்த நேரத்தில், என்னோட வயத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாத நேரத்தில், அப்படி கண்ணீரோடு இருந்த அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தினார், அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தினால். அந்த சித்தம் தான் எனக்கு முக்கியம். என் குடும்பம் எனக்கு முக்கியம் அல்ல, என் பிள்ளைகள் எனக்கு முக்கியம் அல்ல, அவர்களை விட எனக்கு கர்த்தருடைய சித்தம் தான் முக்கியம். அதுக்கு கர்த்தருடைய சித்தம் தெரியணுமா வேண்டாம்? இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ஏன் தெரியல? ஏன்னா அவரு கூட நம்ம நேரத்தை செலவழிக்க. வாழ்க்கையில பாரங்கள் துக்கங்கள் வருது, ஆனாலும் துக்கம் 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 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபோன் போடுறது பாஸ்டர் அம்மாக்கு தான். பாஸ்டர் அம்மா பிரச்சனை இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் கேட்பாரா? நம்ம பண்ணக்கூடாதா? ஏன்? நம்ம மேலேயே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது கர்த்தர் ஏன் என்னுடைய ஜபத்தை கேட்கல 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 நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவர் சொல்றது, முதல்ல என்னோட ஒரு உறவுலவா, என்னுடைய சித்தம் என்னன்றது தெரிஞ்சுக்கோ. நீ என் சித்தம் செஞ்சன தானே நான் உனக்காக மற்ற வேலையெல்லாம் செய்யும். சிம்பிள். நம்ம வேதத்தையே சரியா படிக்காம அவளை போய் ரெபெக்காவை போய் தப்பு 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 தப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். வேதத்தை கூட நம்ம சரியா படிக்கலன்னா சரியா? முதலாவது அவருடைய சித்தத்தை தெரிஞ்சிருக்கும். அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் நம்மை ஏன் அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். இப்போ ரெபெக்கா நல்லவளா கெட்டவளா? அவள் செஞ்சது சரியா தவறா? சிம்பிள். அந்த ரெபெக்காவை பத்தி நீங்க படிச்சீங்கன்னா, அவங்க அப்பா லாபான் வீட்டில இருந்து வரும்பொழுது அங்க இருக்கிற அந்த கடவுள்களுடைய ஐடல்ஸ், என்ன சொல்லுவீங்க தமிழ்ல, சிலைகளை கொண்டு வந்த அந்த பொண்ணு இன்னைக்கு கர்த்தரோட சித்தத்திற்காக தன் மகனுடைய ஆசீர்வாதத்தை பறித்து இளைய மகனுக்கு கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தருடைய சித்தம், கர்த்தர் நம்மை ஏன் அழைத்திருக்கிறார் என்றது புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒரு வசனம் இருக்கு, மலாக்கி 1:2 படிங்க. மூணு படிங்க. யாக்கோபை நேசித்தேன், அதுக்கு மேல வருதா? அதுக்கடுத்து படிங்க. போதும். கர்த்தர் இதே குழந்தைங்களை பார்த்து சொல்றாரு, யாக்கோபை நான் நேசித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். அதே தான் ரோமர்ல நீங்க படிச்சாலும் அதே வசனம் தான் வரும். யாக்கோபை கர்த்தர் நேசித்தார், ஏசாவையோ வெறுத்தார். அவர் ஏசாவை ஏன் வெறுக்க வேண்டும்? அவன் அப்படி என்ன தப்பு பண்ணான்? நம்ம அதனால கர்த்தர் அவரை வெறுத்தாரா? யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு ஏன் அப்படி வெறுக்கணும்? எத்தனையோ பேர் அப்படித்தானே பண்ணாங்க. அதனால கர்த்தர் வெறுத்தார். ஆனா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் யாக்கோபை சேவிப்பான்னு போட்டிருக்கே. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், கர்த்தருக்கு எல்லாமே தெரியும், அவன் என்ன செய்ய போறான்றது கூட தெரியும். நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் தப்புன்னு நான் ஓகே,
சரி, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, யாக்கோபு ஒரு நாள் ரோட்ல கூழ் காய்ச்சிட்டு இருப்பான். இவன் வேட்டையாடிட்டு வருவான், ஒன்றும் கிடைக்காது. வந்த உடனே யாக்கோபை பார்த்துட்டு என்ன சொல்லுவான், பசியோட. அதை எடுத்து படிங்க 25-29 இருந்து. ம் 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 சரி, படிங்க படிங்க. ம் 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 சரி, போதும். இதுதானே நீங்க சொல்றீங்க. இப்போ இதில் அவன் என்ன தப்பு பண்ணான்? சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்ததை அலட்சியம் பண்ணான். சரி, இப்போ இந்த கதையை திருப்பி இன்னொரு நான் என்னுடைய பார்வையில் பார்க்கலாம். இவங்க பணக்காரங்க தானே, ஆடு மாடு எல்லாம் இருந்ததா அவங்க கிட்ட? இருந்ததா பிரதர்? இருந்தது. வேலைக்காரங்க இருந்தாங்களா? இருந்தாங்க. தகப்பனுக்கு ஒரு வீடு, தாய்க்கு ஒரு வீடு, இவனுக்கு ஒரு வீடு, எல்லாருக்கும் ஒரு ஒரு கூடாரங்கள் இருந்ததா? இருந்தது. அப்போ யாக்கோபு ஏன் ரோட்ல உட்காந்து கூழ் காய்க்கணும்? யோசிச்சு பாருங்க. எனக்கு இப்போ பசி எடுத்ததுன்னா பாஸ்டர் அம்மா கிட்ட சொல்லுவேன், இல்லை உங்ககிட்ட சொல்லுவேன், எனக்கு பசி எடுக்குது, ஏதாவது எடுத்துட்டு வாங்க. அவனுக்கு வேலைக்காரங்க இருந்தாங்க தானே. அப்போ அவன் போய் சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு சாப்பாடு செய். எதுனா அவங்க அவ்வளோ ஜனங்க இருக்கிற இடத்துல சாப்பாடு கொஞ்சம் கூட இருக்காதா? அவன் ஏன் ரோட்ல வந்து அவன் கூழ் காய்ச்சணும்? சரி, இவன் பண்றான், ஓகே, ஏதோ சண்டை போட்டு வந்திருப்பான். ஏசா வரவன் அவன் அங்கே போய் எனக்கு பசிக்குது கொடுங்கன்னா தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியாது. யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் பிடிச்ச பாயிண்ட் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் சொல்கிற காரணம் தவறு. ஓகே, எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏசா வரான், பசியோட வரான், இவன் கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறான். யாக்கோபுக்கு அவங்க அம்மா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க, கர்த்தருடைய சித்தம் அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை நம்ம வாங்க வேணும். ஓகே, அப்போது இவனும் ஒரு சான்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்கும், நான் எப்போ அவங்ககிட்ட இருந்ததை வாங்கிறது. இப்போ இவன் வரான், பசியோட வரான். வந்துட்டு இவங்கிட்ட கேட்குறான், எனக்கு கூழ் கொடுன்னு கேட்ட உடனே இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. இவன் நீ சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுக்குறேன்னா நான் உனக்கு கூழ் கொடுக்குறேன். அப்போ அப்படி என்ன குடும்பத்தில் பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியல. உடனே ஏசா என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்றான்? இதோ நான் சாவ போறேன், நான் செத்துட்டேன்னா எனக்கு இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எதுக்கு? நீ வச்சுக்கோ, எனக்கு உயிர் தான்பா முக்கியம். ஓகே, இப்போ நான் சொல்ற வசனத்தை படிங்க. லூக்கா 14:26. லூக்கா 14:26. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து சொல்றது, யார் ஒருவன் என்னிடத்தில் இருங்க, ஒன்னொன்னா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, வசனம் அவர் படிக்கிறாரு, கேளுங்க. யார் ஒருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஏசா இங்க என்ன பண்றான்? எனக்கு கர்த்தர் கொடுத்த சிரேஷ்ட புத்திர பாகம் முக்கியம் அல்ல, எனக்கு என் உயிர் தான் முக்கியம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் ஏசாவை விட யாக்கோபை நேசிக்கிறேன். ஏன்னா அவனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகம், இஸ்ரவேல்ல சிரேஷ்ட புத்திர பாகம் என்றது பெரிய விஷயம்.
கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஏசா இங்க சொல்றான், அத எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம். திருப்பி அவன் ஏசா சொல்றது படிங்க. எனக்கு ஏத்தர். இப்ப புரியுதா? கர்த்தருக்கு தெரியும் இவனுக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதம், நான் கொடுத்த சிரேஷ்ட புத்திர பாகம் முக்கியம் அல்ல, இவனுக்கு இவனுடைய உயிர் தான் முக்கியமான. கர்த்தர் சொல்றது, உன்னை விட, உங்க தகப்பனை விட, தாயை விட, சகோதரனை விட, சகோதரியை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, நீர் உன்னுடைய உயிரை விட என்னை நேசித்தால் தான் என்னுடைய சீஷனாக மாறும். இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து நேசிக்கிறாரா வெறுக்கிறாரா? உங்க உயிரை விட கர்த்தரை நீங்க நேசிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே நேசிக்கிறீங்களா? குழந்தைக்கு ஜுரம்னா கோயில் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் மருந்து வாங்கிட்டு வர கூட்டம் தானே நம்ம. எங்க அக்கால வீட்டில இருந்து வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு கோயில் போக வேண்டாம், வீட்டிலே இருக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு சொல்ற ஆள் தானே நம்ம. அவர் சொல்றாரு, உன்னுடைய உயிரை விட என்னை நேசிக்க வேண்டியது. அதனாலதான் அவர் சொல்றாரு, யாக்கோபை நான் நேசித்தேன். ஏன்னா அவங்க தெரியும் அவனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகம், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அங்கே அவனுக்கு கிடைக்கிற சான்ஸ்ல எல்லாம் அவன் அதுதான் கேட்டுட்டு இருக்கு. அப்போ ரெண்டாவது, முதலாவது என்ன படிச்சோம் நம்ம? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதியிருக்கீங்க? காலைல சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடலையா? பாஸ்டம்மா யாரும் சாப்பிடலையா? பாருங்க, சொல்லுங்க. கர்த்தருடைய சித்தத்தை, நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் என்னவென்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். முதலாவது பாயிண்ட். அது எப்படி பார்த்தோம்? ரெபேக்கா. இப்போ சொல்லுங்க, ரெபேக்கா நல்லவளா கெட்டவளா? ஏன்? எக்ஸாக்ட்லி. புரியுதா? நான் இன்னொரு முறை அதை உங்களுக்கு சொல்லிடுறேன், புரியாதவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெபேக்காவை பற்றி நாம் தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறோம். நாம் என்ன சொல்கிறோம்? ரெபேக்கா பெரியவர். ஒரே நிமிஷம், அப்பாவுக்கு நான் வண்டி புக் பண்ணிடுறேன். ஸோ சாரி. கர்த்தர் ரெபேக்கா கர்ப்பமாய் இருக்கும் பொழுதே அவளுக்கு அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தினார். அவ என்னுடைய வயிற்றிலே இப்படி நடக்குதே, இது எப்படி சாத்தியம், இது நல்லதா, இப்படி இருந்தால் எனக்கு என்ன ஆகும்ன்றதை யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவர் கர்த்தர் அண்டை போகும்போது அவர் சொல்றாரு, உன் கர்ப்பத்தில் 2 ஜாதிகள் உருவாகிறது, அதில் மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அந்த டைம்லேயே அவளுக்கு கர்த்தர் சொன்னாரு, உன்னுடைய மூத்த மகன் இளைய மகனை சேவிப்பான். அதை அந்த இளைய மகன் கிட்ட அவ சொல்லி கொடுத்து வந்த வேலையில தான் இவன் கூழ் காய்ச்சிட்டு இருக்கும்போது ஏசா வரான். இவன் யோசிச்சான், இதுதான் சான்ஸ், இதுலயே நம்ம சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. அது ஆனா இங்க அப்போதான் ரெபேக்கா செஞ்சது சரியா தவறான்றது சரி, எது நம்ம பார்த்தோம் கரெக்டா? ஏன்னா ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதித்திருந்தால் கர்த்தருடைய சித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்காது. புரிஞ்சுதுங்களா நான் சொன்னது? எஸ், அதுதான் முக்கியம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில அவள் கர்த்தரோட அந்த நேரத்தை செலவழிக்கும் பொழுது, ஏன் எனக்கு இப்படி, ஏன் என்ன நீங்க இவ்வளோ தூரத்துல இருந்து எங்க அப்பா லாபான் வீட்டில இருந்து என்னை இங்க கொண்டு வந்தீங்களே, ஏன் கொண்டு வந்தீங்க, இப்படிப்பட்ட ஒரு கர்ப்பத்தை கொடுக்கவா, நான் இந்த மாதிரியா கேட்டேன், இதை கேட்டேன்னா அதை கேட்டேன்னு என்னெல்லாமோ கர்த்தர்கிட்ட புலம்பி அழும்பொழுது கர்த்தர் சொன்னார்,
உன்னுடைய கர்ப்பத்தில் 2 ஜாதிகள். புரிஞ்சுதா? சித்தம் புரிஞ்சுது. அதால கர்த்தருடைய சித்தம் அவளுக்கு புரிந்ததின்படியால அவளுடைய வாழ்க்கையில அவளுக்கு டெசிஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா போச்சு. மூத்த மகனா இளைய மகனா? இளைய மகன் தான் ஈஸி. ஏன்? கர்த்தருடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நடக்குது. சிம்பிள். இப்போ உங்க வாழ்க்கையில நாளைக்கு சபைக்கு போகணுமா வேண்டாமான்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறது எப்படி? கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் நான் நாளைக்கு சபைக்கு போக வேண்டும். சிம்பிள். அது அக்கா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நீங்க வீட்டில் இருங்க, இல்லைன்னா என் கூட சபைக்கு வாங்க. ஓகே, அது பெஸ்ட். இதுதான். நீங்கள் சபைக்கு வாங்க, இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருங்க, நான் போயிட்டு வரேன். இப்போ எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா? சண்டே நாளே எந்த சொந்தக்காரங்களும் வரமாட்டாங்க வீட்டுக்கு. அவங்க சொல்கிறது சண்டே, நாங்கள் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் வேலை செய்கிறோம், நீங்கள் வேலை செய்கிறது ஒரு நாள் மட்டும்தான், அதுவும் ஓவர் டைமில் வேலை செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. கவலை இல்லை. அவங்க சொல்கிறது சண்டே மட்டும்தான் எங்களுக்கு டைம், உங்கள் கூட சமயம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி? எங்களுக்கு அது முக்கியம் அல்ல. டசன்ட் மேட்டர். ஏன்னா எங்களுக்கு கர்த்தர் தான். ஓகே, 2வது பாயிண்ட் என்னது? தூங்குறீங்களா? இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தருடைய சித்தம் நம் வாழ்க்கையில என்ன? அவர் நம்மை அறிந்திருக்கிறார், ஆனால் ஏன் அறிந்திருக்கிறார் என்றது திட்ட தெளிவா தெரிய வேண்டியது. அது எப்படி தெரியும்? கர்த்தரோட நேரத்தை செலவழிச்சு அழுது முட்டி போட்டு, கர்த்தாவே என்ன நீங்க எதற்காக தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டீங்கன்னா அவர் அவருடைய இருதயத்தை திறந்து அவருடைய சித்தத்தை நமக்கு சொல்லுவார். 2வது, நம்மளுடைய உயிரை விட அதிகமாக கர்த்தரை நேசிக்க வேண்டியது முக்கியம். ஓகே, இப்போ ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 படிங்க. ம் 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 இப்போ கர்த்தருடைய சித்தம் என்னவாக இருக்கக்கூடும் அது நம்ம புரிஞ்சுக்கணும்ல. கரெக்டா? கர்த்தர் மனிதனை உருவாக்கினார். எதற்காக? போர் அடிச்சிட்டு இருந்தது, வேற வேலை இல்லை, அதனால உண்டாக்குனார். எதற்காக மனிதனை உருவாக்க வேண்டியதா இருந்தது? அவரோட மகிமை. ஏன் அங்க இருந்த தூதர்கள் அவரை மகிமை செலுத்தலையா? அவர் மகிமைக்கு ஏதாவது குறைச்சல் இருந்ததா? யோசிச்சு பாருங்க. அவருக்கு அன்பு, சரி அன்பு ஓகே, வேற எதுக்காக மனிதனை? அவர் மனிதனை உருவாக்கினார். சரி, அவனை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு உலகத்தை உண்டாக்கி அதில் இது போட்டு எல்லாத்தையும் பண்ணி எதுக்கு அவர் செய்யணும்? ஆதாம் ஏவாளோட இல்லை, அவனும் மனிதன் தானே. இப்போ மனிதன் சொல்றது ஆதாம் ஏவாளை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். எதுக்காக ஆதாம் ஏவாளை அவர் உருவாக்க வேண்டும்? அவரை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஃபுல் பிளானிங் நடக்குது. உலகத்தை உண்டாக்குறாரு, அதில் செடி கொடி மிருகங்க தண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் மனுஷனுக்கு எதுக்காக செய்வோம்? கவனிங்க, கர்த்தர் பூமியை உண்டாக்கும் பொழுது சொன்னது பூமி உண்டாக கடவுள். சொன்னோன்னா பூமி உண்டாயிடுச்சு. உண்டான உடனே அப்படியே பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு. இங்கிலீஷில் இட்ஸ் குட் சொல்கிறாரா? சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் மரம் செடி கொடி எல்லாம், சூரியன் உண்டாகுவதாக சந்திரன் உண்டாகுவதாக, சூரியன் சந்திரன்லாம் வந்துருச்சு. அப்படியே பார்த்து ரசிச்சு இட்ஸ் குட் நல்லா இருக்கு. அப்புறம் மரம் செடி கொடி எல்லாம் உண்டாகுவதாகன்னு சொன்ன உடனே எல்லா மரம் செடி எல்லாம் டக்கு 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 டக்குன்னு உருவாயிடுச்சு. உருவானதுக்கப்புறம் அப்படியே பார்க்குறாரு, பார்த்துட்டு இட்ஸ் குட் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் தண்ணி
ஒரு பக்கம் மிருகங்கள், எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அப்படியே பார்த்து ரசித்து எடுத்து நல்லா இருக்கு. மனிதனை மட்டும் அவர் கையால் உருவாக்குறார். மனிதன் அப்படி இப்படி போகிறான், ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நடக்கிறான் வரான், அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. நம்ம படிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் ஒரு விஷயம் அவர் மனிதனுக்காக செய்யும் பொழுது அவர் எவ்வளோ அதை ரசித்து ருசித்து என்ஜாய் பண்ணி பார்க்குறாரு. மிருகங்கள், செடி கொடி எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இந்த இடத்துல இந்த மனிதனை வைக்கணும், என் மனிதன் என் பிள்ளைக்காக நான் இது எல்லாவற்றையும் செய்ய. ஏன் தெரியுமா? கர்த்தர் மனிதனோட ஒரு உறவை நாடுகிறார். என்னது? ஒரு உறவு. இப்போ நம்ம படிச்சோம்ல, வெளிப்படுத்தின விசேஷம், திருப்பி படிங்க 3:20. இப்போ இதை யோசிச்சு இந்த வசனத்தை படிங்க. 3:20. இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் பிரவேசித்து அவனோட என்ன பண்ணுவாரு? ஒருத்தவங்களோட வீட்டில் போய் போஜனம் எப்போ செய்வோம்? இப்போ ஒருத்தர் நான் சென்னையிலேருந்து போயிட்டு இருக்கிறேன், பாஸ்டம்மா கிட்ட சொல்கிறேன், பாஸ்டம்மா நான் போயிட்டுருக்கேன் பெங்களூருக்கு, வந்து பார்க்குறேன்னு சொன்னால் ஓகே வாங்க, டைமுக்கு ஏற்ற மாதிரி பார்ப்போம். ஆனால் அவங்க நம்மளை அழைச்சி ஒரு உறவு நெருங்கும் பொழுது தான் என்ன நடக்கும்? அவங்க வீட்டுக்கு வரும்போது போஜனம் நமக்காக ஸ்பெஷலாக போஜனம் செய்வோம். அந்த உறவு புரியுதுங்களா? கர்த்தர் மனிதனை உண்டாக்கினதுக்கு காரணம் மனிதனோட ஒரு உறவுக்காக. ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வச்சு, எனக்கு பைபிள்லே ரொம்ப பிடிச்ச வசனம் எது தெரியுமா? ஒரு வசனம் சொல்லும், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் ஆதாம் ஏவாளை சந்திக்க வருவார். முதலாவது பாயிண்ட், பகலின் குளிர்ச்சியான வேலை. ஏன் வெயிலில் வந்தா வேர்த்து விறுவிறுத்துட்டு இருப்பான், ஐயா போதும் பேசுனது, நான் கொஞ்சம் போய் படுக்கிறேன்னு சொல்லுவான். தாகம் எடுக்குது, சரியா பேச முடியாது. ஆனால் நான் யோசிக்கிறேன், பகலின் குளிர்ச்சியான வேலைன்னா ஒரு வேளை சாயந்தரம் ஒரு 5 இல்லை 6 மணி இருக்கும். அவர் வந்த உடனே உட்காந்து மரத்து கீழே உட்காந்து பேசுவாங்க. என்ன பேசியிருப்பாங்க? அதான் சொல்லியிருப்பான், இன்னைக்கு ஐயா இந்த சிங்கம் 3 குட்டி போட்டது, எனக்கு அந்த பழம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த பழம் புளிப்பாக இருக்கு, எனக்கு பிடிக்காது. எவ்வளோ தானே சொல்லியிருப்பா, எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு நாங்கள் இது செஞ்சோம் அது செஞ்சோம், இந்த சிங்கக்குட்டிக்கு இந்த பேர் வைக்கலான்னு சொன்னால் அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறா, இந்த பேரை வைக்கலாமா அந்த பேர் வைக்கலாமா, என்னெல்லாம் பேசியிருப்பான். அந்த உறவுக்காக கர்த்தர் ஒரு நாள் பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவங்கள சந்திக்கிறதுக்கு வருவார். அவர் கடவுள். அவர் நீ என்கிட்ட வா, 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட், நீ என்கிட்ட வான்னு சொல்லியிருக்கலாம்ல. 5 மணி ஆன உடனே நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அவங்கள தேடி அவங்க இருக்கிற இடத்துக்கு போனதுக்கு காரணம் அந்த உறவுக்காக. அவங்க இருக்கிறதுக்காக ஒரு உலகத்தை படைத்து அந்த உலகத்தில் ஏதேன் தோட்டத்தை ஏன் வைக்க வேண்டும்? ஏதேன் தோட்டத்தை ஏன் வைக்கணும்? அப்படியே உலகத்தில் விட்டுருக்கலாம்ல. அவர் எதுக்குன்னா செஞ்சுட்டு போட்டோம், எதுக்கு என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கன்றீங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா கர்த்தர் மனிதனுக்காக செய்கிற ஒரு வேலை, ஒரு விஷயத்த அவ்வளோ யோசிச்சு பிளான் பண்ணி அவ்வளோ அழகாக செய்கிறாரு. முழு உலகம். முதலாவது வசனம் ஆதியாகமம் 1:1. ஆதியிலே, அதெல்லாம் படிக்கக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு மனசில் தெரிஞ்சிருக்கணும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது வசனம், பூமியோ அது எப்படி ஒழுங்கின்மையா போச்சு? கர்த்தர் செய்யறது பர்ஃபெக்டா தானே செய்வாரு, என்ன பிரதர்? அது எப்படி ஒழுங்கின்மையா போச்சு? புரியுதா? இந்த கேள்வி எல்லாம் நம்ம கேட்கணும். 2வது வசனத்திலே நம்ம முட்டி மோதிட்டு இருக்கிறோம். மொத்த பைபிளை எப்போ புரிஞ்சுக்க போறோம்?
சாத்தானானவன். கர்த்தர் பிளான் பண்றாரு, மனிதனை உருவாக்குவேன், மனிதனை உருவாக்கி அவனுக்காக முதல்ல இந்த பூமியை உண்டாக்குவேன். பூமி அழகா இருக்கும், தண்ணி ஒரு பக்கம் இருக்கும், பூமி ஒரு பக்கம் இருக்கும், மரம் செடி கொடி மலை தண்ணி நீரோடைகள் பனி மழை எல்லாம் இருக்கும். இது இப்படி இருக்கும், இந்தந்த நேரத்தில் எப்படி இருக்கும், சூரியன் வரும். சாத்தான் நின்று கேட்குறான், ஆமாம் சூரியன் வருமா சந்திரன் வருமா இதெல்லாம் பண்ணுறோம், நாங்கள் இருக்கிறோம், எங்களெல்லாம் விட்டுட்டு மனிதன் 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 சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த இதில் அவன் கர்த்தரை விட்டு எதிர்த்து நிற்க தொடங்கினா அவன் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஜெயிலில் போட்டாரா? எங்க போட்டார் சொல்லுங்க? பூமியில போட்டாரு. அப்போ சாத்தான் எங்க வந்து விழுந்தான்? எங்க வந்து விழுந்தான்? பூமியில வந்து விழுந்த உடனே பார்க்குறான், இவ்வளோ அழகா கர்த்தர் மனிதனுக்காக படைத்திருக்கிற பூமி. இப்போ ஏதோ காரணமாக நடக்கும் சொல்ல, இவர் செய்வாருன்னு சொல்ல, ஒரு காரணமாக இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு. இவர் சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டாரு, நீங்கள் போயிடாதீங்க போயிட்டாரு. போன உடனே அவர் இந்த சபையை பற்றியும் பாஸ்டம்மா பற்றி என்ன சொல்வார்? என்ன சொல்வார் சொல்லுங்க? அவங்க சரியில்லை, அவங்க இது அது எனக்கு தெரியாது, அவங்கள பற்றி சொல்லுவாரா இல்லையா? அதே தான் இவன் கீழே விழுந்தோடனே மனுஷனுக்கா பண்ணிங்க இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் அடித்து உடிச்சு நொறுக்குனதுனால 2வது வசனம் என்ன சொல்றது? பூமி என்பது ஒழுங்கின்மையும் இருந்தது. இது ஹீப்ரூல நீங்க பார்த்தீங்கன்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறினதுன்னு இருக்கும். ஆங்கிலத்தில் தி எர்த் பிகேம். புரியுதா? ஏன்னா அவன் வந்து எல்லாத்தையும் அடிச்சு. இப்போ பூமி கர்த்தர் மனிதன் ஆளுகை செய்வதற்காக உண்டாக்கினது பூமி. இப்போ அந்த பூமியினுடைய ஆளுகை யார்கிட்ட வந்துருச்சு? சாத்தான் கிட்ட வந்துருச்சு. இப்போ அந்த பூமியில திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆதாமிய வச்சா சாத்தான் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? அவன் எதனா பண்ணிட்டு போட்டு என்ன பண்ணுவான் சாத்தான்? அதனால அவரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தை சுத்தி வேலி அடிச்சு பாதுகாத்து மனிதனை அதுக்குள்ள வச்சு. கர்த்தருக்கு தெரியும் இவன் அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிற வரையும் என் கண்ட்ரோல்ல இருப்பான். தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டானா அவனுக்கு என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அதனால தான் சாத்தான் சர்பத்தின் ரூபமாக வந்து பாவம் செய்ய வச்சானா இல்லை பேசினா? எல்லாம் கவனிங்க. சாத்தானால நம்ம அந்த கர்த்தர் வச்சிருக்கிற வேலிக்குள்ள இருக்கும்பொழுது அவனால பேசதான் முடியும், பேசதான் முடியும். அவனால எந்த கிரியையும் செய்ய முடியாது. அந்த வேலியை விட்டு வெளியே வந்தா தான் அவனால கிரியை செய்ய முடியும். கர்த்தரோட நீங்க நடக்கிறீங்கன்னா யாராவது சசுத்தாவை உங்களுக்குள்ள வர முடியுமா? முடியாது. ஆனா நீங்க கோயிலுக்கு வராம அங்கங்க சுத்திட்டு இருங்க, அசுத்தாவி உள்ள வர முடியுமா? முடியும். அதனால தான் ஏவாளை பார்த்து சர்பத்தின் ரூபமாக வந்து அவன் பேசுறான். இந்த பழம் சாப்பிடு நல்லா இருக்கும் அது இதுன்னு சொல்றான். ஆனா பழத்தை சாப்பிட்றதும் சாப்பிடாம இருக்கிறதுக்கு யார் கையில டெசிஷன் இருக்கு? ஏவா. புரியுதா வித்தியாசம்? அந்த கர்த்தருடைய அந்த வேலிக்குள்ள இருக்கிற வரையும் யாராலையும் நம்மளை தொட முடியாது. அதுதான் யோபு 1:10 நீங்க படிங்க. சாத்தா போதும் போதும் போதும். சாத்தான் கர்த்தர்கிட்ட சொல்றான், யோபை பத்தி பேசிட்டு இருக்காங்க, 2 பேரும் டயலாக் நடந்துட்டு இருக்கு. இவன் சொல்றான், நீங்க யோபை சுத்தி அவனும் சுத்தியும் அவன் குடும்பத்தையும் சுத்தியும் அவனுடைய சகல என்ன போட்டிருக்கு தமிழ்ல
உண்டான எல்லாவற்றையும் சுத்தி நீ வேலி போட்டு வச்சிருக்கி, என்னால தொட முடியலையே. அவன் பர்மிஷன் கேட்கிறான், என்ன அவனை தொட விடு, கர்த்தர்கிட்ட கேட்கிறான். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம், கர்த்தர் உண்மையிலேயே உங்களை சுத்தி, என்னை சுத்தி, என் குடும்பத்தை சுத்தி, எனக்கு சார்ந்த எல்லாவற்றையும் சுற்றி வேலி போட்டு காத்து கொண்டு இருக்கிறாரா இல்லையா? நீங்க வேலிக்குள்ள இருக்கிறீங்களா, வேலிக்கு வெளியே இருக்கிறீங்க? கவனிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எங்க இருக்கிறோன்னே தெரியாம அநேகர் சுத்திட்டு இருக்கிறோமே. ஏதோ பேருக்கு கோயிலுக்கு வந்து ஸ்தோத்திரம் போட்டு போறது, மீட்டிங்க்கு வந்து போறது, அதனால கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார்ன்றது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உண்மைதான். வாக்குத்தத்தம் என்ன? ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆனா அதுக்கு நீ அந்த வேலிக்குள்ள இருக்கணும், கர்த்தரோட அந்த உறவுல இருக்கணும், கர்த்தருடைய சித்தத்தை தெரிஞ்சிருக்கணும். அதை விட முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையை விட, உங்களுடைய ஜீவனை விட கர்த்தரை நேசித்து இருந்தால் மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமும் நிறைவேறும், இல்லைன்னா நிறைவேறாது. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, இத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தர் என்னுடைய ஜெபங்களை கேட்கறது இல்லை. ஏன்? நீங்க இருக்கிற இடம் தவறான. பாஸ்டர் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு எதனா ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறமா ஐயோ என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படலைன்னா என்ன செய்ய முடியும்? உங்களை கர்த்தர் ஒரு ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சு ஒரு மெய்ப்பரை கொடுத்துருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அந்த மெய்ப்பர் சொல்றத கேட்கணும். இன்னைக்கு நாங்கள் வண்டியில் வரும்போது ஒரு பிரதருடைய கதை பற்றி தான் பேசிட்டு வந்துட்டோம். கல்யாணத்துக்கு பொண்ணை பார்த்துட்டாங்க, எல்லாம் பேசி முடிச்சுட்டு பாஸ்டர் கிட்ட, ஐயா கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி, வந்து ஜெபம் பண்ணி வச்சுட்டு கொடுங்கன்னு. அவருக்கு அதிர்ச்சி, யாருப்பா பொண்ணு, எதுவுமே நம்மளுக்கு தெரியல. சரி நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபேக்ட் என்கேஜ்மெண்ட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவரை கூப்பிடுறாங்க. இவர் போய் எல்லாத்தையும் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். முடிஞ்ச 2-3 மாதமா வெண்டது சாப்பிட் ஃபெப்ரவரி என்கேஜ்மெண்ட் 1 மாதம் கூட ஆகலை. பிரச்சனை, பொண்ணு சரியில்லை, என்கேஜ்மெண்ட் உடைக்கிறோம். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்துட்டு இன்றைய ஜனங்களுக்கு, இந்த காலகட்டத்தில் இருக்கிற பசங்களுக்கு வந்து பெருசாக தெரியல. பிடிக்கல, முடிஞ்சது, போயிட்டோம். ஆனால் சரியான வழி என்ன தெரியுமா? முதலாவது சபை போதகர்கள் முதலாவது அந்த என்ன சொல்றது, ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லுவாங்க, உறவை பற்றி பேசணும். போதகர் அந்த பொண்ணுடைய போதகர் கிட்ட பேசணும். எப்படி? ஓகேவா? அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் குடும்ப லெவலில் பேசணும். குடும்ப லெவலில் பேசினதுக்கு அப்புறமா அதை போதகர் எடுத்துட்டு போகும்போது கர்த்தர் போதகர் கிட்ட தெளிவாக சொல்வார், எஸ் ஆர் நோ. நம்ம அநேக விஷயத்த நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். அப்போ எதுக்காக போதகரை வச்சிருக்கிறாங்க? எதுக்கு தெரியுமா? நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது பிரச்சனை வந்த உடனே கால் பண்ணி, பாஸ்டர் பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, லிஸ்ட்டு ரெடியாக இருக்குது, நீங்கள் ஒன்று ஒன்றா எழுதுங்க. வீடு வேணும், கல்யாணம் பண்ணணும், சாப்பாடு வேணும், அவருக்கு இங்கே வலி, அவருக்கு ஜெபம் பண்ணணும், இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, இதை எடுங்க, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, பாய். இதை தான் நம்ம போதகரை யூஸ் பண்ணோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, அதுதான் போதகருடைய வேலையா? சில டைம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வெக்கமாக இருக்கும். என்னவோ இந்த கதை நடந்தது, அது கூட அவர் பாவம், சரி சபைக்கு வராங்க, வேறு வழி இல்லாமல் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தார். அவர் ஏதாவது செய்ய முடியாது. ஆனால் ஒரு வேலை செய்யறதுக்கு முன்பதாக போதகருடைய ஆலோசனையை கேட்டு, இது சரியா தவறு? நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். இந்த உலகத்திலேயே உங்களுடைய ஆத்ம பாரம் இவங்களை தவிர்த்து வேற யாருக்கிட்டையும் இல்லை. இப்போ நான் இன்னைக்கு முறை வரேன், அடுத்த வருஷத்தில் ஒரு 50 முறை வந்துட்டேன்னு வச்சோம். நம்ம ஓரளவுக்கு நல்லா தெரியும்.
ஆனாலும் உங்களுடைய ஆத்ம பாரம் என்கிட்ட இருக்கு. நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணீங்க எனக்குன்னா நான் சொல்லுவேன், சரிம்மா நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுக்காக முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறது, உங்களுக்காக வந்து நிற்கிறது, உங்களுடைய ஆத்மா அழியாமல் கர்த்தரோட என்றென்றைக்கும் இருக்கணுன்ற ஜெபம் பண்ணுற ஒரே ஆள் இன்னைக்கும் நாளைக்கும் மரணம் முதல் அவங்க மாத்திரம்தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஆத்மா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அழிந்து போகாமல் கர்த்தருடைய கையில கொடுக்கிற வரையும் உங்களுக்காக அழுது முட்டி போட்டு ஜெபம் பண்ற ஒரே ஒரு நபர் அவங்க தான். அதை தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில எடுக்கிற ஒரு டிசிஷன், குழந்தைங்களுடைய ஸ்கூல் அட்மிஷனா இருக்கட்டும், கல்யாண காரியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவங்களுடைய ஆலோசனையை எடுத்து அதை பற்றி செய்யும். அவங்க வேண்டான்னு சொன்னா எதுக்கு ஏன் எதுவும் கேட்காது. அது ஒன்று நீங்கள் கண்ணை மூடிட்டு செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா இன்றைக்கு அநேக ஆத்துமாக்கள் நாசமாய் போகிற, சாரி இந்த வேர்டை நான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் நாசமாக போகிறதுக்கு காரணம் போதகருடைய ஆலோசனையின் படி நடக்காமல் இருப்பது, போதகருடைய ஆலோசனையையே வாங்காமல் செய்வதனால் மாத்திரம். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். எதுக்காக நான் இது சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, பட் இந்த டாபிக் வந்திருக்கு. யூ ஹாவ் டு பி வெரி கிளியர். ஆலோசனை கேட்டு செய். ஏன்னா உங்களுடைய சொந்த என்ன சொல்கிறது சகோதரர் சகோதரியாக இருந்தாலுமே அவங்க சொன்னாலுமே ஒரு ஆலோசனை கேட்க வேண்டியது. ஏன்னா கர்த்தர் அவங்க மூலமாக எஸ் ஆர் நோ கிளியராக ஜம்ப் பண்ணு. அதுக்காக தான் அவங்க ஒரு மெய்ப்பரை ஒரு இடத்துல வச்சிருக்க, உங்களை சபையின் அங்கங்களாக வச்சிருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு ஒரு மெய்ப்பனை கொடுத்து, அந்த மெய்ப்பனுடைய வேலை என்ன தெரியுமா? நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போகிறீங்களோ இல்லையோ அவங்களுக்கு அது பெரிய இது கிடையாது. ஆனால் உங்களுடைய ஆத்துமா பாதுகாக்கப்பட்டு கர்த்தருடைய கரங்களில் போய் கொடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு கொடுத்த வேலை. அதனால முழு நம்பிக்கை அவங்களுடைய டிசிஷன் மேலே வைக்க வேண்டியது முக்கியமாக. ரெண்டாவது, அவங்கள நம்மளுடைய ஜபங்களில் அப்படியே தூக்கி வச்சிருக்கணும். ஜபங்கள் அப்படியே தூக்கி வைக்கணும் அவங்க எந்நேரமோ ஜபங்களில். ஏன்னா அவங்களுக்கு வர பிரச்சனைங்க நிறைய 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 நிறைய. ஏன்னா அவங்க யாரு மெய்ப்பர். அவங்க ஆத்துமாக்களை கர்த்தர்கிட்ட கொண்டு வர்றது, அவங்க மனவாட்டி அலங்கரிக்கப்படுவது சாத்தானுக்கு புரியாது. அவன் அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வருவான். அதுக்கு நம்மளால போய் அவங்ககிட்ட சண்டை போட முடியாது. நம்ம வேலை என்ன? நம்மளுடைய ஜபங்களில் அவங்களுடைய ஊழியங்களில் தான், தனிப்பட்ட ஜபங்கள், குடும்ப ஜபங்கள் எல்லாத்துலேயும் நம்மளுடைய மெய்ப்பரை தாங்க வேண்டியது மிக மிக முக்கியம். இவ்வளோ வேலையெல்லாம் நம்ம செய்யணும். முதலாவது என்னது? கர்த்தருடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை தெரிந்து கொள்ளப்படும். அதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய நேரம். நான் அம்மா சொன்னாங்க நான்லாம் ஊழியத்துக்கு வருவேன்னா, நான் அவங்க யோசிச்சு கூட பார்க்கல. உண்மையிலேயே எனக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போனேன்னா 3 மாதம் என்னுடைய ரூம்குள்ளேயே இருந்தேன், வெளியே வரவே இல்லை. உண்மையிலேயே கிறிஸ்துவன் தான் உண்மையான ரிலிஜியனா யோசிச்சுட்டு இருந்தேன். குரான் ஒரு பக்கத்தில் படிச்சிருக்கேன்னா எல்லாத்தையும் தேடி பார்த்து 3 மாதம் என்னோட அறைக்குள்ளேயே இருந்து கர்த்தரோடு பேசி அவருடைய இருதயத்தை நான் புரிந்து கொண்ட பொழுது என்னுடைய வாழ்க்கையை மாறிடுச்சு. ஏன்னா அவரோட நேரம் செலுத்தும் பொழுது அவருடைய பாரத்தை, அவருடைய இருதயத்தை அப்படியே திறந்து காட்டும். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவரோட நான் ஒரு உறவுக்காக ஒரு நாளும் குளிர்ச்சியான வேலையில் வந்துட்டு இருந்தேன். நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் என்னுடைய மனதில் ஒன்று தான், எப்போ மணி ஆகும், எப்போ நான் ஆதாம் கூட, எப்போ நான் என் மகனோட இருந்து அவங்கக்கிட்ட அவங்க பேசும்போது அவங்க பேசுறது என் காதுக்குள்ளே போகுதோ இல்லையோ அவங்கள பார்த்து நான் ரசித்து கொண்டு
என் மகன் என் மகளை பார்த்து நான் ரசித்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த பாவத்தின் நிமித்தமாக எனக்கும் அவருக்கும் இருந்த அந்த உறவு உடைந்து, அன்னையிலிருந்து இன்னைய வரையும் அந்த உடைஞ்சு போன உறவை திருப்பி முன்ன மாதிரி கொண்டு வர்றது தான் அவரோட மனதில் ஒரே சிந்தனை. அவர் செய்கிற ஒரு வேலையும், வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையும் அந்த உடைந்து போன உறவை திருப்பி கொண்டு வந்து ஒரு நாள் அவரோட நாம் உறவிலே என்றென்றைக்கும் இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய சித்தம். இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம உள்ள வந்துட்டோம், நம்மளே அரையும் குறையமா வந்திருக்கிறோம், ஏதோ வந்துட்டோம் சரி. ஆனால் மற்றவங்களுடைய கதை என்ன? அநேகர் என்கிட்ட ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் செஷன். அநேகர் என்கிட்ட கேட்பாங்க, சொல்லுவாங்க, அண்ணா நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், வேலைக்கு போகிறதால என்னால் ஊழியம் செய்ய முடியலை. ஏன்னா வேலைக்கு போனால் தான் காசு கிடைக்கும், குடும்பம் நடத்தணும், என்னால் ஊழியம் செய்ய முடியலை. நான் பார்ட் டைமாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் அவங்கக்கிட்ட கேட்குற கேள்வி, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு வேலை, உங்கள் கூட வேலை புரிகிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் நானும் பாஸ்டர் அம்மா போய் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் நீங்கள் டீச்சராக இருக்கிறீங்க. ஸ்கூலில் வந்துட்டு நான் சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து நின்னா என்னை உள்ளே விடுவாங்களா? நான் ட்ரை பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே. கம்பெனி கார்லாம் போயிட்டு கம்பெனி கேட்டில் போய் நின்ன உடனே இந்த மாதிரி ஜிஎம் பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? நான் பாஸ்டரு, ஊழியம் பண்ணணும், கொஞ்சம் சுவிசேஷம் ஜனங்களுக்கு சொல்லலாமே. கேட்டிலிருந்தே திரும்பி அனுப்பிட்டேன். கேட்டிலேருந்து உள்ளே கூட விடல, முடியாது போங்க. நான் யாரு? பாஸ்டர். அப்போ யோசிச்சேன், ஒரு சில வயசானவங்களே எனக்கு நின்று ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க, இங்கே வந்தால் கேட்டுக்குள்ளே கூட முடியல. ஆனால் அந்த கம்பெனிக்குள்ளே இதே சபையிலேருந்து எத்தனை குழந்தைங்க உள்ள வேலை செய்கிறாங்க. அவங்கள கர்த்தர் ஏன் வச்சுருக்காரு? ஏன்னா அவங்க அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமே. அப்போது நீங்கள் வேலை போகிறதால ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறது சரியா? படிக்கும்பொழுது குழந்தைங்க ஸ்கூலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாமே. ஏன் நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். கர்த்தர், அதுக்காக தான் சொல்கிறேன், கர்த்தருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்னன்னு தெரியலன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல வேலை கொடுத்துருக்குறீங்க, ஏன் என்னை இங்கே வச்சிருக்கிறீங்க? ஏன்னா உன்னோட வேலை புரிகிறவங்களுக்கு என்னை குறித்து உன்னை தவிர்த்து யாரும் சொல்ல முடியாது. உங்களுடைய குடும்பத்தார், நீங்கள் வந்துட்டீங்க, உங்கள் அண்ணா அக்கா சொந்தக்காரங்க, அவங்கக்கிட்ட யார் போய் சொல்லுவா? ஒரு சிலர் ஓரளவுக்கு செய்வாங்க. ஐயா வீட்டில் ஒரு குடும்ப மீட்டிங் வச்சிருக்கிற சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் கர்த்தரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த ஆத்ம பாரம் ஏன் நம்மக்கிட்ட இல்லை? நம்ம வீட்டில் நம்ம வந்துட்டோம், வீட்டில் இருக்கிற அயலகத்தார், நம்ம தெருவில், நம்ம ஊரில் இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட போய் கர்த்தரை பற்றி யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? நம்ம வீட்டில் இருக்கிற சண்டே பற்றி அவங்களுக்கு தெரியுமே. அந்த மூஞ்சை வச்சுட்டு நம்ம அவங்கக்கிட்ட சொன்னால் முதல்ல உன் குடும்பத்தை பாருன்ற நிலைமை தானே நம்ம நிலைமை. யோசிச்சு பாருங்க, அதான் பிரச்சனை. முதல்ல உங்கள் குடும்பத்தில் சண்டை போடாமல் இரு, அப்புறம் என்கிட்ட வந்து பேசுன்னு சொல்லிட்டு சொல்கிற ஆளுங்க தான் இருக்கிறாங்க இப்போது. அப்போ நம்மளுடைய டெஸ்டிமனி எப்படி இருக்கு? இதெல்லாம் செய்யாமல் கர்த்தர் என்னுடைய ஜபங்கள் கேட்கலன்னா எப்படி சாத்தியம்? ஏசாக்கு கேள்வி இருந்திருக்கும், அப்படி நான் என்ன பண்ணேன் என்கிட்ட இருக்கிறதில்ல. ஆனால் அது இன்னொரு ஸ்டடி. ஏசாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏசாவுக்கு ஒரு வசனம் படிங்க. ஆனால் இப்போ அதுக்குள்ளே போக முடியாது, நேரம் வரும்பொழுது நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்லித்தரேன்.
ஆதியாகமம் 27:40 38 படிங்களேன். ம் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஈசாக்கு யாக்கோபு ஏசான்னு நினச்சி ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். கொடுத்த உடனே இவன் நான் தான் ஏசான்னு சொன்னோன்னா அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுவார். இதெல்லாம் நடக்கும்போது அவர் சொல்லுவார், நான் தான் அவனை ஆசீர்வதிச்சிட்டேனேன்னு சொல்லும்போது ஏசா கேட்குறான், உங்ககிட்ட ஒரே ஒரு ஆசீர்வாதம் தானே இருந்தது, எனக்கு ஆசீர்வாதம் எதுவுமே இல்லையான்னு கேட்கும்போது மேலே படிங்க. ம் 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 உன் சகோதரனை சேவிப்பாய். இரண்டாவது ஆசீர்வாதமும் உன் சகோதரனை சேவிப்பாய். ஆனா நல்லபடிங்க, நல்லா கவனிங்க, இதை நம்ம கோட்டை விட்டுறோம். நீ மேற்கொள்ளும் காலம் வரும் பொழுது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தை நீ முறித்து போடுவாய். இதை நம்ம படிச்சாலும் மறந்து போடும். அவன் சேவிப்பான் தான், ஆனா அவனுக்குன்னு ஒரு காலம் வரும் பொழுது அவன் சேவிக்கிற அந்த கழுத்தில் இருக்கிற நுணுக்கை தூக்கி போட்டு உனக்கு ஒரு நேரம் வரும். அது நம்ம கவனிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இதை பத்தி ஒரு முறை இருக்கும்போது நான் சொல்லித்தரேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் செஷனில் நம்ம படித்தது 2 முக்கியமான காரியம். ஒன்று, கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிற அந்த சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். 2வது, அவரை நம் ஜீவனை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். 2. 3வது, அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வேலிக்குள்ளாக இருக்க வேண்டும். வேலி என்ன தெரியுமா? சபை. நீங்க எப்போ சபையின் அங்கமாக, சபையாக, மணவாட்டியாக இருக்கிறீங்களோ அதுவரை சாத்தான் உங்களை பத்தி கர்த்தர்கிட்ட சொல்றது, நீர் அவரை சுத்தி, அவர் குடும்பத்தை சுத்தி. உங்க பேர் என்ன பிரதர்? ராமு. ராமு. சாத்தான் கர்த்தர்கிட்ட போயிட்டு, நீ ராமு பிரதரை சுத்தி, ராமு பிரதருடைய குடும்பத்தை சுத்தி, ராமு பிரதருடைய சகலத்தை சுற்றி வேலி காத்து வச்சிருக்கிறீங்களே, என்னால் அவரை தொட முடியல. நம்ம இருக்க வேண்டிய இடம் சபை. 3 விஷயம், சரியா? இது இந்த செஷனோட முடிப்போம். அடுத்தது இதுக்கு அடுத்தது நம்ம பார்ப்போம். ஓகே? ஓ, இருக்கா டைம்? சரி, இன்னைக்கு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கா? முதல்ல சொல்லுங்க. இதில் ஏதாவது டவுட்டு இல்லை திருப்பி சொல்லணும்னா சொல்கிறேன். டவுட் இல்லையா? இருக்கா? சொல்லுங்க. பரவாயில்ல, கேளுங்க. இல்லையா? அப்போ டவுட் இல்லைன்னா 2 விஷயம். ஒன்று, நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சிருச்சு, இல்லைன்னா எதுவுமே புரியல. இதில் எது உண்மைன்னு தெரியல, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ 2வது ஒரு கேள்வி அதிகமாக என்கிட்ட கேட்கறது, ஊழியம் செய்ய சொல்கிறீங்க, நான் எப்படி ஊழியம் செய்யணும்? ஆத்மா பாரம் வேணும், ஆத்மா கொண்டு வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஆத்மாவை எப்படி கொண்டு வரும்? பயம். இப்போது ஒருத்தர் ரோட்டில் போகிறாரு, அவர்கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும்னு அவன் அரைஞ்சிட்டா நான் என்ன பண்ணுறது? பயம் இருக்கா இல்லையா? பயம் இருக்கு. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கர்த்தரை பற்றி சொல்லணுன்னா அவங்க கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா, எங்ககிட்ட பேசுறது நிறுத்திடுவாங்களா? என்ன பயம்? எப்படி நான் பண்ணுறது? சரியா? அது மட்டும்தான் ஊழியமா? ஊழியம் வேறு எப்படி நான் செய்ய முடியும்? சரி, நீங்கள் சொல்கிறீங்க ஆஃபீஸில் நான் போய் சொல்லணுன்னு. ஆஃபீஸில் நேராக போய் நான் இயேசு நல்லவர்னு சொல்ல முடியும்? நேராக போய் கழுத்தை பிடிச்சிட்டு, வா தம்பி இயேசு நல்லவர், வரலன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்ல முடியும்? எப்படி நடக்கும்? என்னோட சொந்த குடும்பத்தார், அவங்கக்கிட்ட நான் எப்படி செய்யும்?
நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா எப்படி செஞ்சால் சரியாக இருக்கும்? அது தெரிஞ்சால் முன்னாடியே செஞ்சுருப்போமே. யோசிச்சு பாருங்க. ஆத்ம பாரம் என்றால் என்ன நான் சொல்கிறேன். நீங்கள் கர்த்தரோட அந்த உறவில் இருக்கும்பொழுது நடக்கிற காரியம், நீங்கள் நடந்து போயிட்டுருப்பீங்க, ஜபம் பண்ணிகிட்ருப்பீங்க, வீட்டில் இருப்பீங்க. அந்த நேரத்தில் திடீர்னு கர்த்தர் உங்களுக்கு யாரோ ஒருத்தருடைய முகத்தை காண்பிப்பார். இல்லை யாரோ உங்களை க்ராஸ் பண்ணி போகும்போது ஆவியில் உங்களை உணர்த்துவார். அவங்கக்கிட்ட போய் பேசு, இல்லை அவங்கக்கிட்ட சொல். ஹாஸ்பிட்டலில் நான் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நான் ஊழியத்துக்கு வரணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ஒரு ஃப்ரெண்டோடைய அப்பா, அவர் ஊழியக்காரர் தான், அவர் கேன்சரில் சிஎம்சியில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அப்போது நான் வேலையை விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நாட்களில் சரி அவருக்கு ஆறுதலாக இருக்குமேன்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் சின்ன பசங்க நாங்கள், என்ன ஒரு 20, 22, 23 வயசு இருக்கும். அவனுக்கும் ஆறுதலாக இருக்கும், குடும்பத்துக்கும் ஆறுதலாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே 3 மாதம் தங்கியிருந்தோம். சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அப்போல்லாம் ரூம்ஸ் இருக்கும். 3 மாதம் தங்கி இருக்கும்பொழுது என்னுடைய வேலை என்ன தெரியுமா, காலையில் போயிடுவேன். நார்த்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் சிஎம்சிக்கு வருவாங்க. ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாது. நான் உட்காந்து ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வியாதி என்ன இதுன்னு தெரியும். அப்படியே பேசும்போது அவங்களுடைய சிச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியும். அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, இது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எங்கெங்கேயோ போய் பார்த்தாங்க, ஒரு தீர்வும் கிடைக்கல. அப்படி அவங்ககிட்ட பேச ஒருத்தருக்கும் ஒரு கதை. அப்போது தான் அதுதான் என்னுடைய மனசை முதலாவது தொடங்கிச்சு. ஏன்னா எத்தனை பிரச்சனைக்கு மத்தியில் ஜனங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு குறைவும் இல்லை. பேருக்கு மிஷினரியோடைய பையன் ஊழியத்தில் இருக்கிறாரு, எல்லா சகவித ஆசீர்வாதங்களும் இருந்து. அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு குடும்பம் என்னுடைய இருதயத்தை ரொம்ப அதிகமாக தொட்டது. மூத்த பையன் ஏறக்குறைய ஒரு 8-9 வயசு இருக்கும், மூத்த பொண்ணுடைய வயசு. சின்ன பையன் 4-5 வயசு இருக்கும். மூத்த பையனுக்கு பிளட் கேன்சர். அப்போது போன் மேரோ என்ன சொல்வீங்க தமிழில்? எலும்புக்குள்ளே ஒரு இது இருக்குல்ல, எலும்புக்குள்ள நம்ம சாப்பிடும்போது அடிச்சு எடுப்போமே, என்னது அது? எலும்புக்குள்ளம்மா, மூளை இல்லை. எலும்புக்குள்ளே இருக்குல்ல, ஆப்ரேஷன் பண்ணி சின்ன மகனுடைய எலும்பை முறித்து அதுக்குள்ளே இருக்கிறத எடுத்து பெரிய பையனுக்கு கொடுத்தா அந்த புதிய என்ன ஜவ்வோ எதோ சொல்வீங்களே, அதன் மூலமாக அவனுடைய பிளட் கேன்சரை சரி பண்ணுறதுக்கு முடியும்னு சொல்லிட்டு 4-5 வயசு குழந்தை, அவனுக்கு ஒன்றும் தெரியல என்ன ஏது. பெரியவனுக்கும் அவனுக்கு என்ன வியாதி என்ன ஏதுன்னு தெரியாது. 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆப்ரேஷன். அப்படி நான் அவங்கள சந்திக்கிறேன். அவங்க ரூம்குள்ளே போகிறேன். 2 குழந்தைங்களும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. தாய் தகப்பன் வேதனை, என்ன நடக்கும், பெரியவனுக்கு தான் பிரச்சனை, ஆனால் சின்ன 4 வயசு குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. அவனுடைய எலும்பை வெட்ட போகிறாங்கன்னா எவ்வளோ வேதனை இருக்கும், எப்படி நடக்கும் ஏது நடக்கும், இந்த பக்கம் இன்சூரன்ஸு கிடைக்குமா, காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தள்ளாடி இந்த நேரத்தில் அவங்ககிட்ட உட்காந்து, அப்போல்லாம் ஜபம் பண்ண கூட தெரியாது, ஏதோ தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பேசி ஜபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் போகிறேன். பசங்களுக்கு மயக்க ஊசி கொடுக்க முடியாது, ஏன்னா வயசு கம்மி. பலூன் இருக்குல்ல, பலூனுக்குள்ளே மருந்து போட்டு டாக்டர் பேசுகிறாங்க, உனக்கு பலூன் ஊத தெரியுமா? அவன் தெரியும்னு சொல்கிறான். நீ இதை ஊது, திருப்பி அந்த காற்றை எடு, ஊது காற்று உள்ளே எடுன்னு சொல்லும்போது அவனும் ஊதுறான், காற்று உள்ளே இழுக்கிறான், ஊதுறான், காற்று உள்ளே இழுக்கிறான். அந்த மருந்து உள்ளே போக போக அப்படியே மயங்கி விழுறான். எத்தனையோ மணிக்கூர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆப்ரேஷன் முடிஞ்சு 2 பேரும் வராங்க. சின்ன பையன் ஓடி ஆடி இருந்தவன் அவனால் எந்திரிச்சுக்க முடியும். என்னன்னு தெரியல. அண்ணாக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவனுக்கு தெரியும், ஆனால் எனக்கு என்ன ஆச்சு தெரியல. என்னால் போகணும், எனக்கு விளையாடணுன்றான், ஆனால் அவனால் எந்திரிச்சிக்க முடியாத அந்த நேரம், அவங்க அம்மா அவங்களை பார்த்துக்கிட்ட விதம், அதெல்லாம் தான் என்னுடைய இருதயத்தை தொட்டு. அப்போது அந்த குடும்பத்துக்கிட்ட நான் போய் கர்த்தரை பற்றி சொன்னது
உண்மைதான். ஆனால் அந்த வேதனை நேரத்தில் அவங்க அந்த நேரத்தில் கர்த்தரை ஸ்வீகரிச்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. உண்மையா இல்லையா? அதை போல் நான் என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது என்னன்னா, ஒரு ஆத்மாவை கர்த்தர்கிட்ட கொண்டு வரணும்னா ஒரு நாள் பத்தாது. பொறுமையாக அந்த ஆத்மாக்காக ஜபம் செய்து, அதான் இயேசு கிறிஸ்து உவமையில் சொல்லுவார், விதைக்கிற உவமையை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது என்ன? விதை விதைக்கணும், பூமி அதன் காரியத்தை செய்யும். விதைக்கிறவனுடைய வேலை என்ன? விதைக்கணும், தண்ணி போடணும், விதைக்கணும், தண்ணி போடணும், பக்கத்தில் இருக்கிற புல் அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும், தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், தண்ணி ஊற்றணும், உரம் போடணும். அதுதான் அவனால் செய்ய முடியும். பூமி அதன் வேலையை செய்யும். பூமி விதையை முளைக்க. அதை போல ஒரு ஆத்மாவை கர்த்தர்கிட்ட கொண்டு வருவது ஒரு விதை விதைப்பது போல. விதைப்பது கர்த்தரை குறித்து அவங்க கிட்ட நீங்க முதலாவது சொல்வது, கர்த்தர் நல்லவர். ஏதோ விதைச்சிட்டு வந்துட்டா முடியாது. உரம் போடணும், தண்ணி ஊற்றணும். அதுதான் ஜபம். நீங்க ஒருத்தரை குறித்து ஆத்ம பாரம் எடுத்துட்டீங்கன்னா அவரை குறித்து ராவும் பகலும் ஜெபிச்சுட்டு இருக்கும். ரெண்டாவது, அந்த நபர் உங்களுடைய வாழ்க்கையின் டெஸ்டமனி தமிழ் என்ன சொல்லுவீங்க? சாட்சி. எஸ், உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, இவங்களும் நான் இருக்கிற ஏரியாவில் தானே இருக்கிறாங்க, இவங்களும் நான் வேலை செய்கிற இடத்துல தானே வேலை செய்கிறாங்க, இவங்களும் நான் வாங்குகிற சம்பளம் தானே வாங்குறாங்க, ஆனால் இவங்க மட்டும் எப்படி எந்நேரமோ சந்தோஷமாக இருக்க முடியும்? நீங்கள் அவங்கக்கிட்ட போகும்போதெல்லாம், நான் கோயிலுக்கு போகிறேன், நாங்கள் ஜபம் செய்கிறோம், உங்களுக்கு ஜபம் ஏதாவது தேவை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். முதலாவது சொல்லும்போது அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. 10 முறை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்களாம் நம்மக்கிட்ட வந்து, இந்த ஒரு விஷயம் இருக்குது பிரதர், இதுக்காக ஜபம் பண்ணுங்க, இந்த ஒரு விஷயம் இருக்குது, இதுக்காக ஜபம் பண்ணுங்க. சரிம்மா, நாங்கள் ஜபம் பண்ணுறோம். ஜபம் பண்ணிவிட்டு அடுத்த முறை அவங்கள பார்க்கும்பொழுது, நாங்கள் இதுக்காக ஜபம் பண்ணோம், இப்படி இந்த விஷயம் எப்படி இருக்கு, இல்லை சரியாகுது, கவலைப்படாதீங்க, நாங்கள் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கோம். கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்பார். எப்போ? 3 விஷயம் பார்த்தோம் பாருங்க காலையில். இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுடைய ஜபத்தை கேட்பாரு. அவங்க அடுத்த முறை நீங்கள் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அந்த விஷயம் சரியாயிடுச்சு. உடனே நீங்கள் என்ன சொல்லணும்? ரொம்ப நல்லது, வேற ஏதாவது விஷயம் இருக்கா, நான் உங்களுக்காக ஜபம் பண்ணலாம். 2-3 முறை இது நடக்கும்போது 4வது முறை நீங்கள் சொல்லுங்கள், எல்லா ஜபங்களும் கேட்கப்படுது, நீங்கள் ஏன் எங்கள் கூட எங்கள் ஆலயத்துக்கு வரக்கூடாது? ஐயோ, அங்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம். இதுவே உங்களுக்கு 6-7 மாதம் ஆகிடும். இதுவே 6-7 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறமா திரும்பி, இல்லை பரவாயில்ல, நான் ஜபம் பண்ணுறேன், பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கப்படும். திருப்பி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் திருப்பி சொல்ல வேண்டியது, ஒரு முறை வாங்கல, ஒன்றும் இல்லை, வந்து பார்த்துட்டு போங்க, 5 நிமிஷம் வாங்க. நீங்கள் 10 முறை சொல்லும்போது 11வது முறை அவங்க ஆலயத்துக்கு. அதுக்கப்புறமும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும், பழகணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆத்மாவை கர்த்தர்கிட்ட கொண்டு வர்றது வருஷ கணக்காக. ஒரு சில ஆத்மா சீக்கிரமாக வந்துடும், ஒரு சில ஆத்மா வந்துட்டு திரும்பி போயிடும். திரும்பி போகிற ஆத்மாவுக்காகவும் ஆத்மா பாரத்தோட ஜெபம். ஆனால் ஆலயங்களில் நடக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம இந்த வேலையெல்லாம் பாஸ்டரோட வேலை நினச்சிட்ருக்கோம். கரெக்டாக? இப்போது நிறைய கால்ஸ் எனக்கும் வரும், இந்த மாதிரி அந்த ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு வசனம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்பதாக ஒரு ஆணையை கொடுத்துட்டு போனார். அவர் என்ன சொன்னார்னா, சகல ஜாதிகளுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சீஷர்கள் ஆக்கி ஞான ஸ்நானம் கொடுத்து
நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க சொன்னாரா? இது யாரை பார்த்து சொன்னாரு? சீஷர்களா பார்த்து சொன்னார். நீங்க கர்த்தருடைய சீஷர்களா இல்லையா? இல்ல தெரியலையா? சீஷர்கள் தானே. இப்போ இந்த வேலை யார் செய்யணும்? இப்போ இது எப்படி பிரிக்கணும்னா, சகல ஜாதிகளுக்கு போக வேண்டிய வேலை நம்மளுக்கு, சுவிசேஷம் சொல்வது நம்ம வேலை, சீஷர்கள் ஆக்குவது நம்மளுடைய வேலை. ஆனா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்றது பாஸ்டருடைய வேலை. கோயிலுக்கு வரும்போது பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லி கொடுப்பாங்க? இதுதானே, கர்த்தர் கற்றுக் கொடுத்ததை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதுக்கப்புறம் அவங்க திருப்பி சகல ஜாதிகளுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி சீஷர்களை காக்கி கோயிலுக்கு கொண்டு வருவாங்க. அவங்க கற்றுக்கிட்டு அவங்க திருப்பி வெளியே போய் சகல ஜாதிகளுக்கு போய் அவங்க சுவிசேஷம் சொல்லி அவங்க ஜனங்களை சீஷராக்கி கொண்டு வருவாங்க. இவங்களுக்கு பாஸ்டர் சொல்லி கொடுத்து இவங்க திரும்பி போய் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று போயிட்டே இருக்கணும். அதுதான் வேதத்தின்படி உள்ள சரியான சபை. ஆனால் நம்ம யோசிக்கிறது, இந்த எல்லா வேலையும் பாஸ்டர் பண்ணும், நம்ம சண்டே ஆனால் சர்வீஸுக்கு வந்து காணிக்க போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அங்கதான் சபையாராகிய நாம் தவறு செய்யும். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் சபை வளருது. உண்மையிலே சொல்றேன், ஆம்பூர்ல எத்தனையோ, இங்கே சிபிஎம் சபை பக்கத்தில் ஒன்று இருக்கு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். எத்தனையோ சபைகள் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் சபையார் ஊழியம் செய்வது இல்லை. அவங்களுடைய சிந்தனை ஊழியம் என்பது பாஸ்டர் செய்யணும், நம்ம சபை, நாம் யார்? சபையார். நம்ம வேலை என்ன? சபைக்கு வரணும், சொல்கிற மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்ணணும், காட்டேஜ் ப்ரேயர்னாலும் அட்டென்ட் பண்ணணும், பெரிய மீட்டிங்னாலும் அட்டென்ட் பண்ணணும், வரணும், மீட்டிங்காக ஜெபம் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணணும், அட்டெண்டன்ஸ் போட்டு போகணும். என்னைக்கு இந்த சிந்தனை மாறுகிறதோ அன்றைக்கு தான் சபை வளரும். ஏன்னா கர்த்தர் கொடுத்த ஆணை என்ன? சீஷர்கள் தான் போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். சரியா? இது பேசிக். இதை சரியா செய்யும் பொழுதுதான் அடுத்த வேலைகள் செய்யும். பாஸ்டருடைய வேலை என்னன்னு கேட்பீங்க. பாஸ்டருடைய வேலை ஒண்ணுதான், சபை மணவாட்டியாக அலங்கரிக்கப்பட வேண்டும். புரியுதா? மணவாட்டி யாரு? எதுக்காக அலங்கரிக்கப்படணும்? எதுக்காக? கர்த்தர் 2வது முறை வரும்போது அவர் மணவாட்டிக்காக வருகிறார். அவர் மணவாட்டியை எடுத்துக்கொண்டு வரும்போது மணவாட்டி ரெடியா இல்லைன்னா அதை பற்றி தான் அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. எப்படி செய்யணும், ஏது செய்யணும், ஆத்துமாக்களை எப்படி சந்திக்கணும், ஆத்துமாக்களை சந்திக்கணும், ஆத்ம பாரம் வேணும். நம்ம பாரத்தை தூக்கி நம்ம சுமந்துட்டு இருக்கோம், அப்போ எப்படி ஆத்ம பாரத்தை எடுப்போம்? யோசிச்சு பாருங்க. வெரி டிஃபரெண்ட். அதனால தான் கர்த்தர் சொல்ல, உங்கள் மேலே என்னுடைய பாரத்தை வச்சிடுறேன், உங்க பாரத்தை நான் சொல்ல. அவருடைய பாரம் என்ன? இப்போ கர்த்தர்கிட்ட கூப்பிட்டு உங்களுடைய கனவு என்னன்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவார்? நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோட என்றென்றைக்கும் ஆதாமை போல ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தேனோ, பகலின் குளிர்ச்சியான வேளையில அவங்களோட உட்கார்ந்து நான் எப்படி பேசி அவங்கள ரசித்து கொண்டிருந்தேனோ, அதை போல ஒரு ஆத்துமாவும் நசிந்து போகாமல் எல்லாரோட நான் இருக்கும். அது மாத்திரம்தான் இருக்குது. அதுக்காக எத்தனை வருட காலம் பிளான் பண்ணி 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 தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி
நமக்கு ரட்சிப்பை கொடுத்து இயேசு சொல்றாரு, நானே வழி, என்னை அன்றாமல் பிதாவினிடத்திற்கு எவனாலும் போக. வழியும் போட்டு கொடுத்துட்டாரு, தார் ரோடும் போட்டுட்டாரு, நம்ம வழி மேலேயும் நிற்கிறோம். இங்கேருந்து அங்கே போகிறது, தனியாக போகிறது தான் பிரச்சனை. ஒரு கூட்டத்தை கொண்டு போய் கர்த்தருக்கு முன்னாடி நாளைக்கு நிற்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்கும். இதுதான் ஊழியம். அதுக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஊழியம் செய்யணும்னு இல்லை. நீங்க எங்க இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை எங்க நியமிச்சு வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பதற்கு பின்பதாக ஒரு காரணம் இருக்கு. என்ன தெரியுமா? அங்க இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர்கிட்ட கொண்டு வர வேண்டியது. இதை நம்ம சரியா செஞ்சிட்டோம்னா கர்த்தர் கொடுத்த ஒரு ஒரு வாக்குத்தத்தமும் நிறைவேறும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஒரு பொல்லாப்பும் என்னை நேரிட. மரண இருளின் பள்ளத்தாக்கு. உன் ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடு. எதனா பிரச்சனை இருக்கா? கர்த்தாவே நான் பார்த்துக்கிறேன், நீ என் வேலையை செய், உனக்கு ஒரு பிரச்சனை வராம நான் பார்த்துக்கிறேன்னு கர்த்தர் சொல்ல. வேற என்ன வேணும் நம்மளுக்கு? யோசிச்சு பாருங்களேன், வேற என்ன வேணும்? ஆனா இன்னைக்கு நம்ம தேவைக்கு பின்னாடியே நம்ம லிஸ்ட் போட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஜபம் எப்படி தெரியுமா இருக்கு? உண்மையிலேயே சொல்லட்டுமா? ஃபோன் போட்டு, கர்த்தாவே அந்த வீடு விஷயம் என்னாச்சு, இத்தனை வருஷமா ஜபம் பண்ணிட்டு இருக்கிற வீடு என்னாச்சு, அந்த கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் பாருங்க, ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த நிலம் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, கொஞ்சம் பாருங்க, ஒரு லிஸ்ட்டு போட்டு சரி பார்த்துக்கோங்க அப்புறம் பார்ப்போம். இதுதான் நம்ம ஜபம். ஆனால் உண்மையிலே ஜபம் எப்படி தெரியுமா இருக்கும்? கர்த்தாவே அந்த ஆத்மாக்காக நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், எப்படியாவது அவங்கள அடுத்த வாரம் நான் கோயில் கொண்டு வரணும். அப்போ அவர் என்ன சொல்லுவார்? நீ என் வேலை செஞ்சிட்டு இருக்கிற, உனக்கு ஒரு தேவை வர்றதுக்கு முன்னாடி நான் பார்த்துக்கிறேன். எல்லா வசனங்கள்ல இருக்கு. டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு விஷயம் நிறைய இருக்கு. ஆனால் அதுக்கு கர்த்தரோட நம்ம இருக்கும். 3 பாயிண்ட் கவனமா. ஃபர்ஸ்ட் என்ன? டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட், கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது, உயிரை விட அதிகமாக கர்த்தரை நேசிக்க வேண்டும். 3வது, வேலிக்குள்ள. ஓகே, டன். முடிச்சிடலாமா பிரதர்? டைம் ஆச்சு, 1:38. சரியா? ஒரு ஜம்ப் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களுடைய அன்புள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை குறித்து படிக்க, உம்மை குறித்து சிந்திக்க, எங்களை ஆராய்ந்து பார்க்க நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் இதுவரை படித்த, கற்றுக்கொண்ட, புரிந்து கொண்ட அந்த 3 விஷயங்கள் உம் சித்தம் என்னவென்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஏன் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், ஏன் எங்கள் மேல் இவ்வளவான அன்பு வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் எங்களை அழைத்த அந்த அழைப்பு எதற்காக? உம் இருதயத்தை எங்களுக்காக திறந்து காட்டும் ஆண்டவரே. உம் பாரத்தை நாங்கள் சுமக்க தயாராக இருக்கிறோம் ஆண்டவரே. உம் பாரத்தை என்னவென்று எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே. எங்களோடு நீ பேசும் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்கள் குடும்பம் அல்ல, எங்களுடைய எதுவும் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையும் அல்ல, எங்கள் வாழ்க்கையை விட அதிகமாக நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட நீர் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கட்டின அந்த பவுண்டரிக்குள்ள ஆண்டவரே நாங்கள் இருப்போம். நீர் எங்களுக்காக கொண்டு வந்து வைத்திருக்கிற இந்த சபை ஆண்டவரே, இந்த சபையின் அங்கங்களாக இருப்போம் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் கொடுத்த இந்த போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
எங்களோட நீர் இன்று பேசினீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.